அநேக நேரங்களில் நாம் நினைத்துக் கொள்வோம், எரிந்து பற்றி எரிகிறது ஒரு சபைக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் இருப்பார், அவரை கொண்டுதான் அப்படி காரியங்கள் ஆகும் என்கிற தவறான எண்ணத்துக்குள்ளே நாம் வருவதற்கு வாய்ப்புண்டு என்பதை அறிந்த ஆவியானவர் நமக்கு அந்த அந்தியோகியா சபையினுடைய ஆரம்பத்தை எழுதி வைத்திருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள் அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். உங்க ஆட்கள் பேரு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, சிலர் ஆர்டினரி பீப்புள், அன்நோட்டிஸ்ட் பீப்புள். எனக்கு எப்பவுமே சில நேரங்கள் ஆண்டவர் மேல கொஞ்சம் கொஞ்சம் கோபம் வரும். என்ன கோவம்னா, நீர் பிச்சைக்காரன் பேரெல்லாம் அட்ரஸோடு எழுதி வச்சிருக்கிறீர். திமேயுவின் குமாரன் ஆகிய பர்த்திமே, அடையப்பா எடுத்தது பிச்சை, ஆனா அவ்வளவு அட்ரஸ். இந்த சர்ச் ஃபவுண்டர் பேரை ஏன் எழுதலன்னு ஆண்டோட்ட சில நேரம் இப்படி சண்டை போடுறது வழக்கம். அவ்வளவு பவர்ஃபுல் ஃபயர்ஃபுல் சர்ச்சை உண்டாக்கி பவுலையும் பர்னபாசும் போல பெரிய உலகத்தை கலக்குகிறவளை உண்டாக்குன சபையினுடைய ஃபவுண்டர் யாரு? சில பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் கையப்பிடி சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க சபைக்குள்ள இருக்கிற சிலர் தான். Sir, we are doing something wrong sometimes. சாதாரண பெயர் சொல்லப்படாத பெயர் சொல்வதற்கு அவ்வளவு அட்ரஸ் இல்லை. லூக்கா ஆராய்ஞ்சு தான் எழுதினாரு, எல்லாத்தையும் கேட்டு தான் எழுதினாரு. அந்த லூக்காவில கண்டுபிடிக்க முடியல, சென்சஸ்குள்ளே வரல ஆளு. நல்லா கவனிங்க. Let us not consider anybody in the church as an ordinary person. தேவன் உங்கள் கையில கொடுத்திருக்கிற ஒருவரையும் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். உங்களை நம்பி நிறைய பேரை கையில கொடுத்திருக்கிறாரு. இவங்களை உருவாக்க வேண்டியதும் இவர்களை தீவிரமாக மாற்ற வேண்டியதும் உங்கள் மேலே விழுந்த பெரிய கடமை. ஒரு சின்ன சாட்சி சொல்றேன், அப்ப உங்களுக்கு வழங்கும். பீகாரில் நட் என்கிற ஒரு கம்யூனிட்டி இருக்குது. நட் கம்யூனிட்டி 15 தலைமுறையாக விபச்சாரத்தை மாத்திரம் நம்பி வாழ்கிற அந்த கூட்டம். நான் இருக்கிற இடத்தை சுற்றி 30 கிலோமீட்டர்ல நாங்கள் சர்வே எடுத்தோம். 52 வில்லேஜ் இருக்குது. 15 ஜெனரேஷன். நல்ல கவனிங்க. அங்க பெண் பிள்ளைகளை ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டாங்க, ஆண் பிள்ளைகளையும் படிக்க வைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இந்த காரியத்தை நல்ல கவனிங்க. எப்படி கர்த்தர் கிரியை செய்வார் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்காக, இந்த காரியத்தோடு இணைப்பதற்காக நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். அந்த பகுதிகளில் அந்த நட் கம்யூனிட்டி, அந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராஜெக்டை நாங்க ஆரம்பிக்கும்படியாக ஏற்பட்டது. கல்லுடைக்கிற பிள்ளைகளுக்கு அவர்களை கட்டி வைத்திருந்த அந்த பாண்டல் லேபர் என்று சொல்லுகிற அடிமைத்தனத்திலே வைத்திருந்த பிள்ளைகளை நாங்கள் விலை கொடுத்து வாங்கி 100 பிள்ளைகளுக்கு ஒரு ஹாஸ்டலை கட்டி அவர்களை படித்து வைத்து முன்னேற வருவதற்காக ஒரு காரியத்தை தொடங்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அது ஒரு பெரிய கதை. நான் ஒரு தடவை சுவிட்சர்லாந்து போயிருந்த போது என்னுடைய பிரசங்கமும் இங்கே போலதான் இருக்கும். அங்கேயும் கட்டப்பட்டான்னு பேசினதுனால சில வாலிபர்கள் என்னை தேடி வந்தார்கள். வந்து சொன்னாங்க, ஐயா, we are touched by your message. ஆனால் நாங்கள்லாம் இன்ஜினியர்ஸாக இருக்கிறோம், கெமிக்கல் இன்ஜினியர்ஸாக இருக்கிறோம், சயின்டிஸ்டாக இருக்கிறோம். எங்களுக்கு மாசம்லாம் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஒன் டைம் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாங்கள் ஒரு சின்ன திட்டத்தை வச்சிருக்கோம், நாங்கள் ஒரு சின்ன குரூப்பாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னதுனால
அவங்க என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கேட்டாங்க. இந்த நேரத்தில் நான் இந்த வழியாகவே போய் இந்த பிள்ளைங்கள்லாம் கல் உடைக்கும் போது அவங்களோட உட்காந்து அழுதுருக்கேன். ஏன்னா 4 வயசு 5 வயசு பிள்ளைங்க கல்லை உடைச்சி அந்த தூசியெல்லாம் பட்டு அவனுக்கு கண்ணும் தெரியாது. ஒரு நேரம் கஞ்சிக்கு தான். ஏன்னா கடன் கொடுத்தவன் முழு குடும்பத்தையும் அடிமையா வைத்திருந்தான். அந்த பிள்ளைகளை குறித்த பாறை என்ன அழுத்தினதுனால நான் அவங்களுக்கு சொன்னேன், ஐயா இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஏதாவது நீங்க செய்ய முடியும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா. அப்ப அவங்க ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சுவிட்சர்லாந்துல நிறைய பிள்ளைங்களை கிடையாது, நம்மள மாதிரி கிடையாது. ஆனா 745 பிள்ளைங்களை சேர்த்து ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்டு கூட்டிட்டு போய் ஒரு பிள்ளை ஒரு ரவுண்டு 1000 ரூபாய் கொடுக்கணும். அவங்க பின்னால ஒரு ஸ்பான்சர். அப்ப பிள்ளையும் வரணும் ஸ்பான்சரும் வரணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டு அந்த 745 பிள்ளைங்களையும் ஓட விட்டு அதுல வந்த காசை கொடுத்த போது நாங்கள் அப்படி ஒரு காரியம் செய்வதற்கு கர்த்தர் வழி திறந்தார். அந்த இடம் பின்னால மாஃபியா, இந்த கல் உடைக்கிறவங்களை அடிமைப்படுத்தி இருக்கிற ஒரு மாஃபியா. எத்தனை தடவை மிரட்டப்பட்டு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா கல்யாண் மாதிரி தான். கல்யாணம் சொன்னது நீங்க யாருக்கும் நாங்க பயந்து இவ்வளவு நாளும் வாழ்றதுக்கு தெரியாது. ஏன்னா கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோடு கூட இருக்கிறாருன்னு தான் நான் அறிந்திருக்கிறேன். இந்த பக்கம் விபச்சாரிகளாகவே நிறைந்திருக்கிற ஒரு சின்ன கிராமம். இந்த பக்கம் தொழிலே திருட்டு தொழில். இதுக்கு மத்தியில் தான் நாங்கள் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது. கர்த்தர் உதவி செய்தார். இந்த ஆட்களை சந்திக்க முடிஞ்சது. இந்த ஆட்களையும் எப்படியாவது போய் சந்திக்கிறதுக்கு முயற்சி செய்தோம். ஆனா விபச்சாரிகள் மத்தியில் போறதுக்கு எனக்கு என்னோடு சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்தது. என்ன தயக்கம்? லேடி மிஷினரி போனா அவங்களையும் விபச்சார லிஸ்டில் எடுத்துடுறாங்க. நம்ம போனா நம்ம விபச்சாரம் செய்ய வந்து இழுக்கிறாங்க. இப்ப ரெண்டுலையும் என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப கவனிச்சிருக்கும் போது ஒரு திருமணமான நம்முடைய இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கப்புள் அங்க பணியாற்றும்படியாக போன போது இந்த பிள்ளைகள் தருதலையாய் திரிகிறார்கள் என்று சொல்லி அவங்கள கூப்பிட்டு தன்னுடைய சேலையை வெட்டி அதுக்கு ஃப்ராக் தச்சு போட்டு அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்து அப்படியே இழுக்க ஆரம்பித்தார்கள். ஒருவேளை நான் என்னுடைய செய்தியை சிலர் கேட்டிருக்கலாம், கேட்காதவர்களுக்காக சொல்றேன். அப்படி வந்து 36 பிள்ளைகள்ல அவர்களுக்கு தெரியாமலே பிளட் டெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணோம். பிளட் டெஸ்ட் பண்ணா 26 பிள்ளைங்களுக்கு HIV பாசிட்டிவ். ஏன்னா விபச்சாரத்தில் பிறந்த பிள்ளைங்க 15 தலைமுறையா விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கோங்க. 36 பிள்ளைல 26 பிள்ளைங்களுக்கு HIV பாசிட்டிவ். ரொம்ப வருத்தப்பட்டோம். ஆனா அவங்க அருமையான நம்முடைய சகோதரர்களை ஜெபிக்க ஏவுகிற பொழுது போல இந்த பிள்ளைங்களையே ஜெபிக்க வைக்கணும். ஆனா அவங்களுக்கு சொல்ல முடியாது. அவங்களுக்கு HIV பாசிட்டிவ் எய்ட்ஸா மாறும் என்று சொல்ல முடியாது. அவர்களை கூப்பிட்டு தேவனை தேடுறதுக்கு உபவாசம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஜெபம் பண்ண போது தேவ ஆவியானவர் அந்த பிள்ளைகள் மேல பலமாய் இறங்கினார். நடந்ததுதான். என்ன நடந்தது தெரியுமா? அதுக்கு பிறகு நாங்க 1 மாசம் கழிச்சு மறுபடியும் பிளட் டெஸ்ட் எடுத்தா ஆவியானவர் இறங்கி HIV பாசிட்டிவ்லாம் நெகட்டிவா மாத்திட்டாரு. இப்ப எங்களுக்கு எய்ட்ஸ் மருந்து தெரிஞ்சு போச்சு. எய்ட்ஸுக்கு என்ன மருந்துன்னு தெரிஞ்சு போச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுனால அந்த கிறிஸ்துமஸ்க்கு முந்தின வாரத்தில் நானும் என் மனைவியும் ஒன்று தீர்மானம் பண்ணோம். இந்த 36 பிள்ளைங்களையும் ஒரு நாள் நம்ம கூட வச்சு நம்ம பிள்ளைங்களோட விளையாட விட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படிலாம் பிரியமானதெல்லாம் வாங்கி கொடுப்போம், அதெல்லாம் வாங்கி கொடுப்போன்னுட்டு நானும் என் மனைவியும் தீர்மானம் பண்ணோம். தீர்மானம் பண்ணி காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர்களோடு விளையாடி நல்ல தின்பண்டங்கள் என் மனைவி விதவிதமாக செய்து கொடுத்தா. ஏராளமான குளிர் இருந்ததுனால கம்பளி ஆடைகளை கொடுத்தோம். வீட்டுக்கு போகும்னால இந்த பிள்ளைங்களை உட்கார வச்சு நல்லா கவனிங்க. ஆர்டினரி பீப்புளை கர்த்தர் எப்படி உபயோகப்படுத்துவார்னோ அவங்களுடைய பாரத்தை எப்படி போட்டோங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்ப இந்த பிள்ளைங்க எங்களுடைய கவன்காணிப்பில் வந்தது 4-4.5 மாசம் தான் இருக்குது. அவங்களோட விளையாடுனது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என் பிள்ளைங்களுக்கு சந்தோஷம், என் மனைவிக்கு சந்தோஷம். எல்லாருக்கும் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னதா, ஏன்னா தாயோட தான் இருக்குதுங்க, தகப்பன் யாருன்னு தெரியாது, கிராமத்துல தான் இருக்குதுங்க. நாங்க அவங்கள கூட வச்சிருக்கல.
அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுறோம். ஏன்னா இவங்க மூலம் தான் அங்கே ஒளி போகணும், இவங்க மூலம் தான் அங்கே நெருப்பு பரவணுன்னுட்டு. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைங்களை கூட்டி நான் ஒரு 20 நிமிஷம் நான் ஒரு சைல்டு எவாஞ்சலிஸ்ட், அதனால சில்ட்ரன் பாஷையில் அவங்களோடு கூட பேச ஆரம்பித்தேன். அவங்ககிட்ட கேட்டேன், யோவான் 3:16 உனக்கு தெரியுமா? தெரியும். தேவன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ எல்லாம் டக்குன்னு சொல்லிச்சு. நான் உடனே கேட்டேன், 1 யோவான் 3:16 தெரியுமா? நமக்கே தெரியாத, நம்ம போதகர்களுக்கே தெரியாத. அது வாசிக்கலாம், பார்க்கலாம். 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்குக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரர்களுக்காக, யாரோ வாசிக்கிறான், ஜீவனை எடுக்க காரணாளிகளாக இருக்கிறோம். பிரதர் கண்ணாடி போட்டு வாசிக்க, கொடுக்க. இந்த வசனத்தை கொஞ்சம் விளங்க வச்சேன். என்னுடைய ஸ்டைலில் சில்ட்ரனை கூட பேசுகிற மாதிரி சொல்ல வாங்கி வச்சேன். அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, இந்த பிள்ளைங்களுக்கு வழங்கியிருக்குமா? இது தமிழ்நாட்டில் பேசினாலே கஷ்டமாச்சே, இந்த பிள்ளைங்களுக்கு வழங்கியிருக்குமான்னுட்டு நான் அந்த பிள்ளைங்களை பார்த்து கேட்டேன், நீ என்ன செய்ய போறேன்ட்டு. டக்குன்னு ஒரு 4 வயசு ஒரு சின்ன பையன் எழுந்திரிச்சான். எந்திரிச்சு, அங்கிள் அங்கிள் எனக்கு 2 சப்பாத்தி இருந்தா 1 கொடுத்துருவேன். நான் சொன்னேன், டேய் உனக்கு சப்பாத்தி கொடுக்குறதே நான் தான், பரவாயில்ல அங்கிள், பட்னியா இருந்தாலும் பரவாயில்ல அங்கிள். அடுத்தவன் சொன்னான், எனக்கு 2 பேண்ட் இருந்தா 1 கொடுத்துருவேன். ஆனா சுமித்ரான்னு ஒரு பெண்ணு, பேர் சுமித்ரா, மிகவும் அழகான பெண், 9 வயசு. அவ எந்திரிச்சுன்னா, ஏன்னா இந்த பிள்ளைங்களை ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டா, இவங்க 5 வயசுலயே இவங்க ஆபாச படங்களை பார்க்க வைப்பார்கள். அப்பதான் இவங்க விபச்சாரத்துல ஊருன்னு சொல்லி 5 வயசுலயே டெய்லி ஆல்மோஸ்ட் ப்ளூ ஃபிலிம் பார்க்கும். மோசமான படங்கள், அதை நீங்க கண்ணு கொண்டு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட படங்களை இந்த பிள்ளைங்க 5 வயசுலயே பிஞ்சிலே காட்டி 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 அவங்க மனசை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்க. 7 வயசுல அவங்களுக்கு மைல்டு ட்ரக் ஏத்துவாங்க இன்ஜெக்ஷன் மூலம். அப்பதான் அந்த வெறி வரும்னுட்டு 9 வயசுல விபச்சாரத்தில் வித்துருவாங்க. 9 வயசு பிள்ளை எந்திரிச்சோன்னா, அங்கிள் நான் எங்க அம்மாட்ட போய் இனி பாவம் செய்யாதீர்கள் என்று சொல்லுவேன். என் கண்களில் கண்ணீர் தார தாரையா வந்துட்டு, ஆண்டவரே நீங்க காரியத்தை செய்துட்டீங்க. இன்றைக்கு அவளை வந்து நீங்க பார்க்கலாம், எங்க ஸ்கூல்ல டீச்சரா இருக்கா சுமித்ராவை, நீங்க வந்து பார்க்கலாம். யூ கேன் மீட் ஹர். ஆர்டினரி பீப்புள். போன டிசம்பர் மாதம் 1வது வாரத்தில் 150 வருஷத்துல, கடந்த 150 வயசுல ஃபர்ஸ்ட் மேரேஜ் அந்த சமுதாயத்திலிருந்து வந்த இன்னொரு பெண்ணுக்கும், அந்த சமுதாயத்திலிருந்து ரசிக்கப்பட்ட இன்றைக்கு பைபிள் காலேஜும் முடிச்சு டிகிரியும் முடிச்சிருக்கிற ஒரு திருமணத்தை செய்யறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஃபர்ஸ்ட் மேரேஜ் இன் 150 இயர்ஸ். ஏன் இந்த திருமணத்தை சொல்றேன்னு கேளுங்க. இதுல இருக்கிற இந்த தம்பி, அவன் பேர் குட்டு. குட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். ஹைஸ்கூல்ல படிக்க வச்சோம். ஜெம்ஸனுடைய முறைப்படி அவன் அடுத்த வருஷம் காலேஜில் போகணும்னா 1 வருஷம் பைபிள் காலேஜில் படிக்கணும். அதனால பைபிள் காலேஜ் ஆத்தோம். அவனுக்கு தன்னுடைய அழைப்பு தெரிந்துச்சு. அழைப்பு தெரிஞ்ச உடனே, அங்கிள் நான் என் அழைப்புல பைபிள் காலேஜுக்கே போக விரும்புறேன்னு சொல்லினாலும், அவன் சொன்னான், எனக்கு கொஞ்சம் காசு எங்க வீட்டில் தரமாட்டாங்க, அதனால எனக்கு ஒரு சின்ன வார்டன் வேலை கொடுங்கன்னு மிஷனரி கிட்ஸை பார்க்குற அந்த வேலையை கொடுத்தோம். அதில் கொஞ்சம் அலவன்ஸ் அவனுக்கு கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், கொடுத்த துணி கொடுப்போம், கொஞ்சம் அலவன்ஸ். ஏன்னா அவனுக்கு பேர் நாங்கள் பாத் ஃபைண்டர்னு பண்ணி வைக்கிறது, முழு மிஷனரியாக ஏற்றுக்கொள்ளல. அப்போ அவன் ஒரு நாள் ஜூன் மாசத்துல அப்பாயின்மெண்ட், டிசம்பர் மாதத்துல வந்து, அங்கிள் எங்க ஊருக்கு வந்து ஒரு நாள் கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் வச்சிருக்கேன், நீங்க வந்து பிரசங்கம் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். நான் சொன்னேன், நீ வச்சிருக்கியா? ஆமாங்க, எங்க ஜனத்துக்கு ஆண்டவர் சொல்லணும்ல, அதனால நான் கிறிஸ்துமஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 400 பேரை கூப்பிட போறேன். இன்னும் எங்க குடும்பத்தில் இருக்க சிலரும் பக்கத்து ஊர்ல இருந்தும் வருவாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 600-700 பேர் வந்துருவாங்க. எல்லாருக்கும் ஒரு சின்ன பிரைஸ் வாங்கி கொடுத்து
எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் கேக் கொடுத்து அந்த சாக்குல நாங்க ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் ஒழுங்கு பண்ணியிருக்கேன், நீங்க வந்து பிரசங்கம் பண்ணுங்க. நான் சொன்னேன், இவ்வளவு காசு எங்கடா இருந்தது? வந்து உங்க அம்மா விபச்சாரத்துல சம்பாதிச்ச பணமான்னு கேட்டேன். டைரக்டாவே கேட்டேன், ஏன்னா அம்மா விபச்சாரி. லிசன் சார், அம்மா இன்னும் விபச்சார தொழில நிக்கிறா. அவளுக்கு இந்த பையன் மட்டும்தான், இவனுக்கு அப்பா பேர் தெரியாது. அவன் என்னப்பா சொன்னா, அங்கிள் சொன்னா கோச்சிக்கிட மாட்டீங்களே? என்னடா, நான் காலையில வார்டனா இருக்கிறதுனால 9 மணிக்கு பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அவங்க பெட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு 9 மணிக்கு நான் போயிட்டு பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு 12:30 மணிக்கு வருவாங்கல்ல, நான் டான்னு 3 மணி நேரத்தில் போயிட்டு வந்துடுவேன். எங்கடா போனேன்? சைக்கிளை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இரவல் சைக்கிளை வாங்கிட்டு சைக்கிளில் போய் தெருவில் போட்டிருக்கிற அந்த பிளாஸ்டிக் பாட்டில் பிளாஸ்டிக் பையெல்லாம் பொறுக்கி அதை அப்பமே வித்துட்டு அப்படியே சேர்த்து வச்சு என் ஜனம் எப்படியாவது இயேசு அறியணுங்கிறதுக்காக நான் சேர்த்து வச்ச பணத்தில் தான் நான் இதை செய்ய போகிறேன். அவனை பைபிள் காலேஜில் படிக்க வச்சோம். 2 கோர்ஸ் பண்ணான், BA BTH பண்ணான். அதே மாதிரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இன்னொரு பக்கத்தில் 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க இன்னொரு கிராமத்தில் ஒரு பெண், அழகான பெண், அவளும் எங்களுடைய கேர்ள்ஸ் ட்ரைனிங் சென்டருக்கு வந்தா ப்ராஜெக்ட் மூலமா. அவளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்யணும்னால 2 குடும்பத்தையும் எப்படியோ நாங்கள் சமாளிச்சு 150 வருஷம் கல்யாணத்தை பார்க்காத அவங்கள நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க இப்போ அவங்க மக்கள் மத்தியிலேயே ஊழியம் செய்வதற்கு ஊழியக்காரராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரையா செய்தது? Ordinary people. I would like to add one more story of those kind. அங்க அஞ்சலின்னு ஒரு பெண்ணு, அவளும் இந்த ப்ராஜெக்ட் மூலம் ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டா. ஆனா அவங்க அம்மா ஒரு பயங்கரமான ஆளு. அதனால அவளை என்ன செஞ்சா, எங்களுக்கு தெரியாமலே 7 வயசுல 7 இயர்ஸ்ல கல்கத்தா ப்ராஸ்டிடியூஷன்ல வித்துட்டா. அந்த பாட்டிலே பார்த்திருப்பீங்க, எத்தனை பேர் ரேப் பண்ணப்படுறாங்கன்னா அந்த நேஷனல் கிரிமினல் ரெக்கார்ட் பியூரோ போடுற நியூஸ் பாருங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து 7 வயசுல கொண்டு வித்துட்டா. இந்த பிள்ளை எங்கிட்ட ப்ராஜெக்ட்ல இருந்து திடீர்னு காணாம போயிடுச்சு. எங்களுக்கு தெரியல. எங்க கொண்டு வித்தாங்கன்னா சந்திராகாட்சின்னு கல்கத்தால ஒரு இடம் இருக்கு, அங்க கொண்டு வித்துட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப கவலையா போச்சுது கேள்விப்பட்டுட்டு. ஆனா ஆளு 3ஆம் நாள் திரும்ப வந்தாச்சு. எப்படிமா வந்த அஞ்சலி அப்படின்னா, அவ சொன்னா, அங்கிள் நான் தைரியமா போனேன், ஏன்னா என் கூட ஆவியானவர் இருக்கிறார்ல, அந்த பலத்துல போனேன். என்னை யாரும் ஒன்றும் கெடுத்துட முடியாதுன்னு சொல்லி போனேன். என்னை கொண்டு போனவன் இடத்துல 15 விபச்சாரிகள் இருந்தாங்க கல்கத்தால. அதுல ஒருத்திக்கு ப்ளீடிங், பயங்கரமான ப்ளீடிங், பெட்டெல்லாம் ப்ளீடி ஆயிருக்குது. அவ ஐயோ சாவ போறேன்னு அழுகுறான், கத்துறான். அப்ப நான் பார்த்தேன், இதான் சான்ஸ் அப்படின்னு. அக்கா உனக்கு ஜோம் பண்ணிட்டுமான்னு அவளுக்கு ஒன்றும் தெரியல. இனிமே கேட்டுக்கிட்டா இருந்தா முடியாது, ரத்தம் போகுது, ரத்த போக்கு இருக்குது, செத்து போயிடுவா அப்படின்னு இயேசுவின் நாமத்துல. என்ன இயேசு அன்னைக்கு செஞ்ச மாதிரியே 12 வருடமா பெரும்பாடுள்ள ஸ்திரியை தொட்ட மாதிரி அந்த நிமிஷமே நின்னுது பாருங்க. இந்த 15 பேரும் லைன்ல நிக்கிறா, எனக்கு ஜோமனு, ஏன் உனக்கு ஜோமனு. என்னை கூட்டு போன பயந்துட்டான். ஐயோ இவளை கொண்டு வச்சா நம்மளுக்கு காரியத்தை கெடுத்துருவான்னுட்டு திரும்ப கொண்டு வந்து பத்திரமா விட்டுட்டான். நான் ஆளு சொல்றேன்னா பேரை சொல்றேன்னா நான் வந்து கூட்டி வந்து இங்க ஒண்ணு நிறுத்த முடியும். ஆனாலும் தாய் மறுபடியும் 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் வித்துட்டா. ட்ரெயின்ல போகும்போது பாத்ரூம் போறேன்ட்டு இறங்கி ஓடியான்ட்டான். அவளை பாலிடெக்னிக் காலேஜில் படிக்க வச்சோம். பாலிடெக்னிக் லெக்சரர் ஆகி இப்போ அடுத்த டிகிரி படிக்கிறதுக்கு மறுபடியும் சேர்த்து விட்டுருக்கோம். ஆனாலும் தாய் சொல்றா, அந்த சம்பளத்தையும் வாங்கிக்க, இது ஈஸி மணின்னு சொல்ற. அப்படிப்பட்ட சமுதாயத்தில் இன்னைக்கு தைரியமா நின்று, நான் ஒரு விபச்சாரியின் மகளாக இருந்த போது எஸ் என்னை தேடி வந்தார் என்று சென்னையில் நடந்த கூட்டத்தில் ஒரு 15,000 பேர் இருந்த கூட்டத்தில் தைரியமான விபச்சாரியின் மகள், ஆனால் இப்பொழுது பாலிடெக்னிக் லெக்சரர்னு சொன்ன அந்த அஞ்சலி, அவளையும் ஆண்டவர் உபயோகப்படுத்த முடியும். இந்த பிள்ளைங்க செய்ததுனால என்ன நடந்து தெரியுமா? அந்த பிஸ்ராம்பூர்ங்கிற இடத்துலையும் இந்த பக்கம் இன்னொரு வில்லேஜ் கர்மான்கிற வில்லேஜ்லையும் 2 வில்லேஜ்லையும் அங்க இருக்கிற வில்லேஜ் ஹெட்மேன் இந்த வில்லேஜ்ல இனி விபச்சாரம் நடக்காது, 0 டாலரன்ஸ்ன்னு அறிவிச்சாங்க. 2 வில்லேஜையும் அந்த விபச்சாரத்திலிருந்து விடுதலை ஆகிட்டு. நல்ல ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்த, தேவனே நீ நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை மறுபடியுமாக தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்த, தேவனே நீ நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இன்னொரு சாட்சியம் சொல்லிடுறேன். ஜெம்சி கீழே MPTCன்னு ஒன்று நடத்துறோம், மிஷனரி ப்ரிப்பரேட்டரி ட்ரைனிங் கோர்ஸ். அது நீங்க இருக்கிற இடத்துலயே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி. ஒருவேளை மிஷனரியா போறவங்களுக்கு கல்யாண ட்ரைனிங் கொடுக்கறது ரெடியா இருக்காரு. நீங்களே ட்ரெயினர் ஆகி அவங்கள ஒரு மிஷனரியா வாழ வைக்கிறது, உங்க சபையிலே வாழ வைக்கிற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு ஒரு 6 மாசம் 100 hour ட்ரைனிங் தான். வாரத்தில் 2 நாள் இதை கொடுக்குறோம். இதை நாங்கள் பல இடங்களில் நடத்துகிறோம். அதை அபுதாபியில் ஆரம்பித்தோம். கவனிங்க, அபுதாபியில் போகும்போது அங்கே கன்னடா பேசுகிற ஒரு மேங்களூர் சேர்ந்த ஒரு பெண் அந்த கோர்ஸில் சேர்ந்தா. நாமினல் கிறிஸ்டியன் ஃபேமிலியில் ஆலயத்துக்கு எப்பமாவது போவா, ஆனால் ஐடி இன்ஜினியராக இருந்தா. அவன் அந்த கோர்ஸில் சேர்ந்த போது 2வது மாதம் நல்லா ரசிக்கப்பட்டா, தரவா ரசிக்கப்பட்டா. எப்படியா அந்த ஆண்டவர் சொல்லணுங்கிறது, ஏன்னா தன்னுடைய லெவலில் இருக்கவங்களுக்கு சொல்லணும்ட்டு கூட வேலை செய்கிற இன்னொரு இன்ஜினியருக்கு, அபுதாபியில் ஒரு முஸ்லீம் இன்ஜினியருக்கு ஆண்டவர் சொல்ல அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 4வது மாதத்தில் ஞானஸ்தானம் எடுத்துட்டான். நல்லா கவனிங்க, எப்பவுமே கை தட்டிடுறாங்க கல்யாணம் சொல்ற மாதிரி முடிஞ்ச வரத்தேங்க. அந்த 2 மாசம் மறுபடியும் படிச்சா. அதுக்கு பிறகு 6 மாசம் கழிச்சு நான் அங்கே போயிருந்த போது அவங்களுக்கு படித்தவங்களுக்கு எல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்குற கிராஜுவேஷன் சர்வீஸில் நான் பேச போனேன். அப்போ அவன் எனக்கு ஒரு லெட்டரை காட்டினான். என்ன தெரியுமா? ஏன்னா 2வது மாதம் அவன் ஞானஸ்தானம் எடுத்தால அவனுக்கு வேலை போயிடுச்சு. இவளுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னடா இயேசுவை ஏற்றுக்கொண்டா வேலை கிடைக்கும் தான் சொல்லுவாங்க, இது இயேசுவை ஏற்றுக்கொண்டு வேலை போயிட்டேன். ஆனால் 6 மாசம் கழிச்சு அந்த மனுஷன் ஜோர்டானை சேர்ந்தவன், ஜோர்டான் தேசத்தை சேர்ந்தவன். ஜோர்டான் தேசத்திலிருந்து வந்து வேலை செய்த அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 6 மாசத்துக்கு அவனே எழுதி இந்த இமெயிலை நான் வாசித்து தைரியமா சொல்றேன். அவன் சொன்னா, சிஸ்டர் என்னை ஆண்டவர்களை கொண்டதுக்காக வருத்தப்பட வேண்டாம், ஏன்னா எங்க குலத்திலே நான் தான் முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆளு. இந்த நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கேன்னா இங்க வந்து என்னுடைய சொந்தக்காரர்களையும் என்னுடைய நண்பர்களையும் கூட்டி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். 50 பேர் வந்துட்டாங்க. இப்ப நான் பாஸ்டர் ஆயிட்டேன், இன்ஜினியர் வேலையை விட்டுட்டேன். கன்னடால இருக்கிறவா அபுதாபி போய் அபுதாபியில கூட வேலை பார்க்கிறவன ஆண்டவர் கொண்டு வந்து இப்ப ஜோர்டான்ல ஒரு சபையை உண்டாயிட்டா. பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு கேட்ட ஆளை உங்க ஆளை நீங்க குறைச்சே மதிப்பிட்டீங்க. ட்ரெயின் எவ்ரி ஒன் அஸ் அ மிஷனரி. அவன் போறானா இல்லையாங்கிறது 2வது. சொல்லுங்க. நம்ம பாஸ்டருங்க பிரசங்கம் பூரா 45 வயசை தாண்டின அந்த கிழடுகளுக்கு தான். நான் என்னைய கிழவன் ஒத்துக்கிடவே மாட்டேன். ஐ வில் நெவர் அக்செப்ட். யாராவது நீ அங்கிள்னு சொன்னா அண்ணன்னு கூப்பிட முடிஞ்சா கூப்பிடுமே. அங்கிள்னு சொன்னா என் பேர பிள்ளைக்கு பிறந்த போது அதுங்க தாத்தான்னு சொன்னவனே சொல்லுவேன், தாத்தான்னு கூப்பிட அங்கிள்னு கூப்பிடுமே. ஏன்னு கேட்டா நம்ம சபைகள்ல பிரசங்கம் பூரா 45 வயசை தாண்டினவங்களுக்கு தான். கடனா பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையா, அது சரியில்லையா, இதுக்கே பிரசங்கம் பண்ணியே கெட்டோம். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை தான் சொல்றாரு, சொல்லுங்களேன். அது கீழே இருக்கிறவன் ஆக்டிவா எதையாவது செய்யணும்னு துடிப்போட இருக்கிறான். நம்ம அவங்களுக்கு அது மாதிரி கற்றுக் கொடுக்கல. எங்க இருந்தாலும் ஆத்ம ஆதாயம் செய்வதற்கு கற்றுக் கொடுத்தீர்களா?
நாங்க குட்டி பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கிறோம் ஐயா. ஈவன் ஸ்மால் they know how to lead a child to the Lord. இன்னொரு பிள்ளைய ஆண்டவர்ட்ட நடத்துறதுக்கு தெரியும். நீங்க கேட்டு பாருங்க, வந்து வேணா கேட்டு பாருங்க, செக். நான் உங்களை சவால் விட்டு நான் பெரிய ஊழியம் செய்யறேன்னு சொல்ல வரல, இது சாத்தியம்னு சொல்ல வந்திருக்கேன். இது சாத்தியம். நல்லா கவனிங்க. ஆசரிப்பு கூடாரம் 10 வருஷமா எடுப்பீங்க. அதுக்கு கலருக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், இது வெள்ளி எப்படின்னு வந்தது, எங்க இருந்து வந்தது, நீ எடுக்கிறதுக்குள்ள அவன் போய் சேர்ந்துட்டான். கொஞ்சம் நிறுத்தி ஆண்டவர் சொன்னா, என் பின்னே வாருங்கள் உங்களை. இதை பக்கத்தில் இருக்கீங்க, இதை செய்றீங்களா நீங்க? Sir, use your ordinary people to win the world. கார்ல் மார்க்ஸ் சொல்ற கம்யூனிசத்தை நிறுவன ஆளு அவன் பைபிள்ல இருந்தா எடுத்தான். ஆனா அவன் என்ன சொல்லி கொடுத்தான் தெரியுமா கம்யூனிஸ்டுக்கு? You have the whole world to win. அதான் அவனுக்கு ஸ்லோகன். எடுத்தது பைபிள்ல இருந்து. ஆண்டவர் தான் நமக்கு சொன்னாரு, you have the whole world to win in your place and in India. இதை மட்டும் நம்ம செய்துட்டோம்னா, அந்த வெறியை ஏத்தி விட்டனா, ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஏத்தி விட்டனா, ஒவ்வொரு சபையின் மக்களுக்குள்ளையும் ஏத்தி விட்டனா, இந்த தேசம் தேவனை அறிகிறது. லைக் that. ஜெபிப்பதற்காக நன்றி, அது ஆவியானுடைய வேலை. நான் படிச்ச கால்டுவெல் ஹை ஸ்கூலுடைய மோட்டோ என்ன தெரியுமா? ஆரா எட் லபோரா. அது ஒரு லாட்டின் வேர்டு. ஆரா எட் லபோரானா ப்ரே அண்ட் ஒர்க். பக்கத்தில் சொல்லுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா வேலையும் செய்யுங்க. You have to do both. You cannot ignore anything. You cannot ignore the prayer. You cannot ignore the work. இங்கிருந்து நீங்க போகும்போது என் கையில் ஆண்டவர் 5 கூழாங்கல் கொடுத்திருக்கிறாரு. இது கூழாங்கல் தான். அடிச்சா ஒரு கோலியாத்தில் 5 கோலியாத்த. அது ஒன்றும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. அது உரசி கூழாங்கல் ஆயிருக்குது. இதுதான் என் அடப்ப பையில இருக்கு. உங்க சபையில இருக்கிற எல்லாரையும் கூழாங்கல்லாம் மாத்திட்டீங்கன்னா அது யாரை அடிக்கணும் தெரியாது. எந்த கோலியாத்தும் வீழ்ந்துதான் ஆவான், வீழ்ந்துதான் ஆவான், வீழ்ந்துதான் ஆவான், வீழ்ந்துதான் ஆவான். We need to train people to win each other. ஒவ்வொருத்தரையும் ஜெபிக்க ஆயத்தப்படுத்துறதுக்கு, ஒவ்வொருத்தரையும் ஆண்டவருக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நீங்க கண்டிப்பா பிரயாசம் பண்ண ஆகணும். முறையாக செய்து வருகிறோம். அவங்களுக்குள்ள என்ன வெறி ஏத்தணுங்கிறத சொல்ல போறேன். அதுக்கு முன்னால என் மகளை தெரியும் உங்களுக்கு, 6வது மகா, கணக்கில் 8வது. 4 பிள்ளைங்களை எடுத்தோம். 4 பிள்ளைங்க எங்களுக்கு பிறந்தாங்க. ஒன்று ஆண்டோட்ட போயிட்டு, இன்னொன்று ஆண்டோட்ட போயிட்டு. எடுத்து வளர்த்தது ஒன்று ஆண்டோட்ட போயிட்டு, எங்களுக்கு பிறந்தது ஒன்று ஆண்டோட்ட போயிட்டு. 6வது, இப்போ 6வது. அவளை எப்படி எடுத்தோங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அவ தாய் 2வது நாள்ல ஓடு ரயிலுக்கு முன்னால போட்டு அந்த குழந்தையை கொல்ல நினைத்த போது, இந்தியன் ட்ரெயின்ஸ்க்காக சோத்திரம், அது லேட்டா வந்துச்சு. அதனால பிள்ளை உருண்டு கீழே வந்துட்டு, கீழே வந்த பிள்ளை 2 தெரு நாய் சாப்பிட ஆரம்பிச்சு. ஒரு தெரு நாய் ஒரு கை முழுதும் சாப்பிட்டுட்டு, அடுத்த தெரு நாய் ஒரு காலை கடிச்சு தூங்கிட்டு இருந்தது. அதை கண்ட ஒரு ஏழை மனுஷன் அந்த நாய்களை துரத்திட்டு அதை ஒரு அழுக்கு துணியில சுற்றி சசராம் என்கிற ஊர்ல நம்ம மீரா குமார் எங்க ஜெயிப்பாங்களோ அல்லது ஜெகஜீவன் ராம் எங்க ஜெயிச்சுக்கிட்டே இருந்தார் அந்த தொகுதியில் இருக்கிற அரசாங்க ஆஸ்பத்திரி, ஜில்லா ஹெட் குவார்டர்ஸ், அங்க கொண்டு சேர்த்தாங்க. டாக்டர் இல்ல, நர்ஸ் இல்ல, பிள்ளை பார்க்கறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. ஒரு பேண்டேஜ் துணியில வச்சு சுத்தி ஒரு வார்டு பாய வச்சிருந்தான். 2 நாள் மருந்தும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது. அவளை அது கொண்டு இருந்து அந்த பிள்ளை இருக்குதுன்னு சொல்லி என் மகனுக்கு தெரிஞ்சன, என் மனைவிக்கு எங்கேயாவது தூக்கி போட்ட பிள்ளைங்கன்னா உடனே ஓடிடுவா. போய் எடுத்துட்டு வந்து எங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம். ஒரு எலும்பு மாத்திரம் தான் தொக்கிக்கிட்டு இருந்தது. ஜென்னின்னு ஒரு டாக்டர் இருந்தாங்க, இப்ப சிஎம்சியில் இருக்காங்க. அந்த டாக்டர் அங்க இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு அவங்க ஆப்ரேட் பண்ணாங்க. எங்க இருந்து தெரியுமா? இந்த தோள்பட்டையில இருந்து. ஏன்னா அவ்வளவும் சாப்பிட்டுச்சு. அந்த சதை மூடுறதுக்கு சதை இல்லை, உடம்புல இருந்து வேற எங்கேயும் சதை எடுக்க முடியாது. 4 நாளா பிள்ளை சாப்பிடல. என் மனைவி மற்றவர்களும் அந்த பிள்ளையினுடைய தொட்டில சுத்தி கையை பிடிச்சு, ஆண்டவரே இவளை இவ்வளவு காப்பாத்திருக்கிறீரு, ரயிலுக்கு காப்பாத்திருக்கிறீரு, நாய்க்கு காப்பாத்திருக்கிறீரு, அழுக்கு துணியோட இன்ஃபெக்ஷன் படல, ஆபரேஷனுக்கு ரெடி ஆயிட்டு, இன்னொரு அற்புதத்தை செய்யணும் ஜெபம் பண்ணும்போது அடுத்த நாள் தானா சதை வந்து மூடிடுச்சு.
நான் எப்போ ஊர் சுற்றுற ஆளு, என் மனைவி எனக்கு ஃபோன் பண்ணுறா, நமக்கு ஒரு பிள்ளை கிடச்சிருக்கு, இலங்கை பாஷை அது, நமக்கு ஒரு பிள்ளை கிடச்சிருக்கு. நான் சொன்னேன் 60-65 வயசில் என்னம்மா பிள்ளை? அவன் அங்கேருந்து சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு மட்டும் 100ல் கிடைக்கலையா? ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா என் படுக்கையில் ஒரு இறக்க போன ஒரு ஏஞ்சல் இருந்தது. எடுத்து முத்தம் எடுத்த என் பிள்ளை ஆயிட்டா. நல்ல கவனிங்க, அவளை ரொம்ப பத்திரமா வளர்த்தோம். அவளுக்கு டாக்டருங்க சொல்லியிருந்தாங்க, அவளுக்கு ஒரு கையில் கால்லையும் காயம் இருக்கிறதுனால ஒரு சின்ன தொட்டியாவது வாங்கி வச்சு நீங்கள் அதை கொஞ்சம் நீச்சல் பழக்குங்க, அப்போ தான் அதுக்கு மசில்ஸ்லாம் பலவன்னுட்டு. அதுக்குன்னுட்டு ஒருத்தர் வாங்கியும் கொடுத்துட்டாரு. ஒரு இந்த பாத்ரூம் டப்புன்னு சொல்லுவாங்களே, அது வாங்கி கொடுத்துட்டாரு. தமிழ்நாட்டிலேருந்து வந்த பாஸ்டர் ஒருத்தர் பீகாரை பார்க்க வந்தவருக்கு அதை மாட்டிக்கிட்டு இருந்தாங்களா எங்கள் வீட்டில். நான் இல்லை, வந்தோடனே நாங்கள் மிஸ்டரி காணி கொடுக்கணும், இவர் என்னென்ன டேப் வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஓடிட்டாராம். நல்ல பாஸ்டருங்க, நல்ல மனதோடு வந்திருக்காங்க. நல்ல கவனிங்க. அதனால அவளை பொத்தி வளர்த்தோம். இந்த பிள்ளைக்கு உடல்ல காயம் இருக்குது, உள்ளத்துலேயும் காயம் இருக்கும். ஏன்னா நம்ம சொல்லித்தாகணும், ஒன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு சொல்லித்தாகணும். உங்கள் அம்மாவை நீ வேண்டான்னு தூக்கி போட்டா நாங்கள் எடுத்து வளர்க்குறோன்னு சொல்லணும். அது சொல்லி கொடுத்துருவாங்க யாராவதுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பயம் வேற. முதல் நாள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், எல்கேஜிக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா ஜெபம் பண்ணி நல்லா சந்தோஷமாக அனுப்பிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நானும் மனைவியும். ஆண்டவரே, எந்த பிள்ளையும் என்னன்னு கேட்டக்கூடாது, உன் கையங்கடின்னு கேட்டக்கூடாது. ஏன்னா நாங்கள் சொல்லியிருக்கோம் நாய் தின்னுட்டுன்ட்டு. அப்போ நாய் தின்னுதுன்னா எதுக்கு தின்னுட்டுன்னா அதை நாங்கள் மழுப்பிக்கிட்டே வந்துட்டோம். இன்னும் கதை சொல்லலை அவளுக்கு. இவள் எதையாவது சொல்லிடக்கூடாது ஆண்டவர்னு சொன்னா. 12 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு வரா, கையில் இன்னொரு பிள்ளையை கூட்டிட்டு வரா. எனக்கு விளங்கலை. முதல் நாளே ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துட்டாலே என்னவோ தெரியலையே, என்ன மம்பு பண்ணாங்களோ கூப்பிட்டு வந்தா. சொல்ல, டாடி நான் ஸ்கூலுக்கு போனேன்னா அவ கேட்டா கை என்னன்னு, கை நாய் தின்னுட்டு உங்க அம்மா பார்க்கலையான்னு கேட்டா. எனக்கு நல்ல அம்மா அப்பா இப்போ கிடைச்சிட்டாங்க அதனால அப்படின்னு சொன்னேன். அந்த பிள்ளை அழ ஆரம்பிச்சா. அவங்க அம்மாவும் 6 மாதத்துக்கு முன்னால் செத்து போனாங்களாம். அவங்க அப்பா 2வது மாதத்தில் மறுபடியும் கல்யாணம் கட்டினாலாம். அதனால 2வது மனைவிக்கு இப்போ கர்ப்பவதியாக இருக்கலாம். அதனால இவளையே போட்டு அடின்னு அடித்து வேலை வாங்குறாளாம். அதனால அவளுக்கு ராத்திரியெல்லாம் தூங்க முடியாம பெருக்கிற வேலை, பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் அவங்க அம்மா கொடுக்குறாளாம். அவங்க அப்பாவும் திட்டுறாராம். அதனால அந்த பிள்ளை ரொம்ப அழுதுகிட்டு இருக்கும்போது நான் என் கதையை சொன்னேன், எனக்கு அம்மா அப்பா கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லி. அதனால எனக்கும் நல்ல அம்மா அப்பா கிடைப்பாங்களான்னு கேட்டு வந்தா நான் உங்ககிட்ட கூப்பிட்டு வந்திருக்கேன். நான் சொன்னேன், ஏன்டா உன்னையும் எடுக்கிறது காட்டுற, இவளையும் எடுக்கணுமா? இல்லை டாடி, எந்த ஜீசஸ் என்ன கொண்டு உங்க கையில் கொடுத்து அந்த ஜீசஸை சொல்லுங்க டாடி. நீ ஊனமிட்டவனா இருந்தாலும் இயேசுவை சொல்ல முடியும்னு கல்வி கொடுத்துருக்கோம். யா உனக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட உன்னால முடியும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். Train your people, not only the called people. அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரம் இல்லை, சாதாரணமா இருக்கிற எல்லா விசுவாசிக்கும் நீங்க முன்னால பிரதர் மோகன் சிலாசரத்துக்கு ஒரு கோர்ஸே நடத்துவாங்க, ஆத்ம ஆதாயம் செய்வது எப்படின்னு. இப்ப நடத்துறாங்களா என்னன்னு தெரியல. Come on, start in your church. மீன் பிடிக்கிறதுக்கு எதுன்னு சொல்லி கொடுக்க தெரியாத, நமக்கு என்ன வேதன்னா நமக்கே தெரியாத. ஒரு சிபிஎம் பாஸ்டர் வந்தார் எங்கூட பிரசங்கம் பண்ணுறதுக்கு. நான் சொன்னேன், இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு போகிறோம், அங்கே ஒரு 200 பேர் புதுசாக ஆண்டவர் கேட்கணும்னு இருக்காங்க, வாங்க பாஸ்டர் நீங்கள் வந்து ஒரு சுவிசேஷம் செய்து கொடுங்க. அவர் சொன்னார், எங்களுக்கு சிபிஎம்ல அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சிஸ்டர்ஸ் வேலை. சுவிசேஷம் சொல்ல தெரியாதுன்னு சொல்றாரு. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? 30 வருஷம். பிரதராகி பாஸ்டராக இருக்காரு, ஆனால் இப்போ சுவிசேஷம் சொல்ல தெரியலையா? ஹலோ, பக்கத்தில் இருக்காங்க, உங்களுக்காவது சுவிசேஷம் சொல்ல தெரியுமா? நிறைய பாஸ்டருக்கு தெரியாது. எப்படி ஒரு பாவி வந்து கேட்குறான் ரட்சிக்கப்படுது எப்படின்னா, எனக்கே தெரியல எப்படின்னுட்டு. What a pathetic condition of our churches, sir, because we lost the vision. நல்ல ஒரு பாட்டு எழுதி இருக்கிறார், தரிசனம் இல்லாத சபைகளை வச்சுக்கிட்டு என்னையா மாரடிக்கிறது. பக்கத்தில் வந்து கையை பிடிச்சுங்க, உங்களை சொல்லல, அதனால தான் இங்க வந்திருக்கீங்க. ஏன் தெரியுமா இந்தியா இயேசு அறியல? இந்த பாட்டுல பாத்தீங்களா, 52வது வருஷத்துல வந்து 72வது வருஷத்துல போயிட்டாரு தோமா. ஓமான் போங்க, அங்க சொஹார்னு ஒரு இடம் இருக்குது. அங்க நான் பல முறை பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஓமான் தேசத்துல
என்ன தெரியுமா? ஆண்டவர் தோமாவை அனுப்பினார் இந்தியாவுக்கு. வர்ற வழியில கப்பல் ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த நாட்கள் கப்பல் ரிப்பேர், அது ஆப்பிரிக்காவை சுத்தி வரும், சுயஸ் கேனல்லாம் கிடையாது. சுத்தி வர்ற கப்பல் ஓமன்ல வந்து டச் பண்ணி அங்க அது கப்பல் அந்த நாட்கள்ல காத்துல தானே போகணும். அந்த கப்பல் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதை ரிப்பேர் பண்றதுக்காக அந்த துறைமுகத்தில் இறங்குறாங்க. அதுக்குள்ள ஒரு சபையை ஸ்தாபிச்சுட்டாராம். எங்கேயாவது உங்க கார் ரிப்பேர் ஆயிருந்தா பக்கத்து வில்லேஜில் போய் இயேசு இருக்கிறான்னு சொல்லிட்டு வந்துருங்க. எதுக்கு அடிக்க வந்தாலும் கார்ல ஓடிடுங்க. அதான் ஏன் நம்ம முன்னோடிகள் தீப்பொறியார்னார்னு எழுதியிருக்கிறார். தீப்பொறியார்னாங்க ஐயா. கப்பல் எப்ப போகணும்லாம் காத்திருக்கல, அதுக்குள்ள போய் ஒரு சபையை ஸ்தாபிச்சு. அந்த சபையில தான் நான் போன வருஷம் கூட கிட்டத்தட்ட 400 பேர் வந்து அந்த சபையில ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னது மாத்திரமல்ல, அவர்களை இயக்குவிக்கத்தக்கதாக தேவன் எனக்கு உதவி செய்தார். Let us understand what is our responsibility. The main responsibility, நம்முடைய முழுமையான பெரிதான பொறுப்பு என்ன? என் கையில இருக்கிற எல்லாரையும் மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவதுதான் என்னுடைய பிரதான நோக்கம். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். எல்லாரும் பாடலாமா? சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. மறுபடியும் பாடலாமாம்? சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. முந்தா நாள் நான் கோலாப்பூர்ல இருந்தேன்னு சொன்னேன். கோலாப்பூர்ல பீகார்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு மோசமான துன்மார்க்கன் ஒருவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஃபவுண்டரியில வேலை செய்வதற்காக கோலாப்பூர் வந்திருக்கான். பேர் சுனில். சுனில் தன்னுடைய பாஸ்டரையும் கூட்டி வந்தான். மராட்டி பாஸ்டர், இவன் ஹிந்தி ஃபெல்லோ, போஜ்பூரி ஸ்பீக்கிங். இவனுக்கு போஜ்பூரி தெரியும், அவர் மராட்டி. அவரையும் கூட்டு வந்திருந்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாஸ்டரும் பாஸ்டர் ஒய்ஃப் வந்திருக்காங்க. பாஸ்டர் மராட்டியில பேசுவாரா, அவங்க ஒய்ஃப் ஹிந்தியில பேசுவாங்களா, ஏன்னா அவங்க பாம்பேல இருந்தாங்களாம். அப்படி அங்கே ஆராதனை நடத்தும் போது பாஸ்டர் சொன்னாரு,
ஐயா பீகார்ல எங்களுக்கு ஒரு ஜெம்ஸ் அனுப்பி தந்திருக்கீங்கன்னாரு. என்னடா இது, நான் ஒன்றும் மிஷினரி கோலாப்பூருக்கு மராட்டி ஆட்கள் தான் அனுப்பிச்சேன், பீகாரி ஆட்கள் அனுப்புறேன். அவர் சொன்னார், அந்த மராட்டி பாஸ்டர் சொல்றாரு, ஐயா பீகார்ல ஒரு ஜெம்ஸை ரெடி பண்ணி நீங்க அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க ஐயா. என்னையா செய்யறாரு, 150 பேரை கொண்டு வந்துட்டாரு ஐயா 2 வருஷத்துல சர்ச்சுக்குள்ள. எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கான். அந்த சுனில் என்கிட்ட பேச கொஞ்சம் அழுகிறான். நம்ம அந்த சபை இப்படி இல்லை, நான் எந்த சபையில இருந்து வந்து நான் ஐயா நீங்க சொல்ல அண்ணா நீங்க போய் உங்க பாஸ்டர் கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் குட்டு வைங்கண்ணே. யார் விசுவாசி சொல்றாரு. He is not a full-time missionary. He is not at all a full-time ministry. We didn't send him. நான் கோலாப்பூர்ல வந்த பிறகுதான் அங்கேயே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன் பீகார்ல. ஆனா உங்களை வெறுங்கையா பார்க்கல, எதையா சாதிச்சுதான் உங்களை சந்திக்கணும்னு நினைச்சேன். கர்த்தர் கொண்டு வந்துட்டார். 150 பேர் ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அவன் கேட்டான், அவன்கிட்ட கோலாப்பூர் சபைகள்லாம் எப்படி இருக்கு, ஒண்ணுன்னு சக்தி இல்லை, ஏன்னா வசனம் தெரியாது, எல்லாமே வசனத்தில் நிற்க மாட்டேங்கான். நான் பீகார்ல ஆண்டவருக்கு நடத்துறதுக்கு உபதேசிப்பட்ட ஆளு, பீகார்ல இருந்து வேலை பார்க்க வந்த இடத்துல 150 பேர் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்துட்டான்னு அந்த பாஸ்டரே சொல்றாரு. என் சற்று ஒவ்வொன்னு என் சர்ச்சு வளர்ந்துருக்குன்னா இவன் ஐயா காரணம். பக்கத்துல சொல்லுங்க, உங்க ஆள் எங்க போனான் ஐயா சொல்லுங்க, அங்க போய் கர்த்தருடைய வேலை செய்வானா? காலையில சொன்னாரு பிரதர், சொன்னாரு தசமபாகம் எனக்கு அனுப்புவானா, ஞானஸ்நானம் கொடுத்தா. இந்த இதெல்லாம் வேண்டாம் நமக்கு. எப்படியா ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவன் ஞானவான். அப்ப நாங்க என்ன, நீங்க என்கிட்ட கேட்பீங்க என்னையா திணிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி என்னங்க, ஒரு ஆள் வேலைக்கு போற இடத்துல 150 பேர் ஆண்டு. நான் சொல்லல, நீங்க வாங்க என் கூட இன்னைக்கு நாளை கழிச்சு நான் மறுபடியும் கோலாப்பூர் வரேன்னு வாங்க, நான் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். இட் இஸ் a testimony of the pastor. இஸ் ஒரு விபச்சா தப்பா பேர் தெரியாதவன் இன்னைக்கு முழு நேர ஊழியத்துல அவங்க மக்கள் மத்தியில், அது விபச்சாரிகள் மத்தியில போய் நாங்க 800 பிள்ளைங்களை விபச்சார பிள்ளைங்களை அப்படி வளர்க்குறோம். ஏன்னா 800 ஜெம்ஸை உருவாக்குறோம். யா எதுக்கு தெரியுமா? அவங்களுக்குள்ள என்ன போடும் தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை, எல்லாரும் பக்கத்தில் சொல்லுங்க, எப்படி ஆயினும். சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க, இடது பக்கத்தில் இருக்க மாதிரி, இடது பக்கத்தில் இருக்க மாதிரி சொல்லுங்க, எப்படி ஆயினும். இந்த வேகம் தான் பவுலை தள்ளிட்டு போச்சுங்கிறது. நான் பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து 4 இடத்துல எப்படி ஆகணும்னு சொல்றாருல, அந்த சிச்சுவேஷனுக்கு உங்களோடு கூட பேச விரும்புறேன். அது ஆங்கிலத்தில் புலப்பட்டிருக்கு somehow. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம், 1 Corinthians 9 chapter verse 22. பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும், பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன், பலவீனருக்கு பலவீனனை போலாயினேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். எல்லாரும் இப்ப எப்படியாகிலும் வாசிக்காம பார்க்க சத்தமா, எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும். ரொம்ப கஷ்டமான காரியம். அந்த அதிகாரத்தை நீங்க போய் இன்னைக்கு ராத்திரி படுக்கிறதுக்குள்ள படிச்சு பாருங்க. அங்க பவுல் ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு தெரியுமா? எங்களுக்கு அதிகாரம் இருக்குது, அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. என்ன ஆரம்பிக்கிறாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா 4வது வசனத்தை பாருங்க. புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? முதல் அதிகாரம். 2வது அதிகாரம் 5வது, மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகி ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? 3வது அதிகாரம், கைத்தொழில் செய்யாது இருக்கிறது எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரம்தான அதிகாரம் இல்லை. இப்படி சொல்லிட்டு எனக்கு we have the right. Today the Christendom is limping because people are fighting for the right. எனக்கு உரிமை இல்லையா, எனக்கு உரிமை இல்லையா, எனக்கு உரிமை இல்லையா? இருக்கு சார், உங்களுக்கு நிறைய உரிமை இருக்குது. ஆனா அங்க கீழே வாசித்து வந்தீங்கன்னா, சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவம் பண்ணுவான் யார் செய்வான்? திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அந்த கனியில் புசியாது இருப்பானோ? நியாயப்பிரமாணமே இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது.
law of God recommends. அதாவது தமிழ்ல சொல்லணும்னா கொஞ்சம் கொச்சையா சொல்லணும்னா, தேன் எடுக்கிறவன் கையை நக்காமல் இருப்பானோ? தேன் எடுத்துட்டா அது எப்படினாலும் பிசு பிசுன்னு தானே இருக்கும். I have right. அடுத்தல போரடிக்கிற மாட்டை வாழை கட்டாயா என்று மோசேயின் பிரமாணத்தில் இருக்க தேவன் மாடுகளுக்காகத்தான் கவலைப்படுகிறாரோ? இருக்குதியா? மோசையே சொல்லி இருக்கிறாரு. அடுத்தால நாங்கள் ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகள் பெரிய காரியமா? We labored over you. We have every right. அடுத்தால ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்று பலிபீடத்தை அடுத்த பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகள் பங்குண்டு என்று அறியீர்களா? அப்படியே சுவிசேஷ அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டு இருக்கிறாரு. Even the Lord has commanded. லாபடி முறைப்படி சாதாரண உலக வழக்கத்தின்படி கர்த்தருடைய கட்டளையின்படி எங்களுக்கு உரிமை இருக்குது. பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க, நமக்கு எக்கச்சக்கமா உரிமை இருக்குது. எக்கச்சக்கமா உரிமை இருக்குது. ஆமா, சபைக்குள்ள உரிமை இருக்கு. பாஸ்டர் இல்லையா? நான் ஃபவுண்டர் இல்லையா? எஸ் சார். உரிமை இல்லையா? உரிமை இருக்குது. ஹலோ, நான் சீனியர் பாஸ்டர் இல்லவா? இருக்குது. எல்லாம் உரிமை இருக்குது. நீங்க பாஸ்டர் உங்களை கூப்பிடுறீங்களோ இல்லையோ, உங்க வீட்டுக்காரமா உங்களை கூப்பிட வச்சிருவாங்க. ஏன்னா அப்பதான் அவங்க பாஸ்டர் அம்மான்னு கூப்பிடப்படுவார்கள். என்கிட்ட யாராவது வந்து பாஸ்டர்னு சொன்னா அடிச்சு விடுவேன். பாஸ்டர் நான் சொல்லுவேன், உனக்கு நான் பாஸ்டரா? உன் பாஸ்டர் போய் பாஸ்டர்னு சொல்லு, நான் உனக்கு பாஸ்டர் இல்லைன்னு சொல்லிடுவேன். நல்லா கவனிங்க. We wanted to establish our rights. ஆனா பவுலை கேட்டு பாருங்க ஐயா. 15வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. அது மட்டும் இல்ல, இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை எழுதுகிறதும் இல்லை. மறுபடி பக்கத்தில் இருக்க தொடாதீங்க, பார்த்துக்கலுங்க. அப்படி இருந்தும் என்று சொல்ல முடியுமா உங்களால? My dear people of God, we fight for rights. Whether we sell it outside or not, but inside we got, I have a right. ஆனா பவுலை கேட்டா, நான் அப்போஸ்தலன் அல்லவா, நீங்கெல்லாம் எனக்கு முத்திரையா இருக்கிறீர்கள் அல்லவா? அப்படி இருந்தோம். கர்த்தரே கட்டளையிட்டு இருக்கிறது. அப்படி இருந்தோம். உலக வழக்கத்தின்படி போரடிக்கிற மாட்டை கட்டாயான்னு இருக்குது. அப்படி இருந்தோம். My people of God, we need a revolution in our financial dealings too. பிரதர் அழகா சொன்னாங்க, இந்த ஊழியத்துக்கு வர்ற ஒரு காசை நான் தொட்டதில்லைன்னு தைரியமா 45 வருஷம் ஊழியம் செஞ்சு இவ்வளவு பெரிய ஊழியத்தை ஸ்தாபிச்சுட்டு உலகங்கெல்லாம் சுத்திட்டு நான் தொட்டதில்லைன்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கணும் உனக்கு. நானும் சொல்ல முடியும் கர்த்தருடைய கிருபையினால. இதுவரைக்கும் வெளிநாட்டுக்கு எத்தனையோ போயிருக்கேன், $1 நான் தொட்டது இல்லை. எனக்கு சம்பளம் இல்லை. என் ஆர்கனைசேஷன்ல எனக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, ஏன்னா நான் ஜெனரல் செக்ரட்டரி. அப்ப கேட்பீங்க, எங்க வீட்டில் வந்து யாராவது இது உங்களுக்கு உங்க குடும்பத்துக்குன்னு வைக்கிறது மட்டும்தான் வச்சிருக்கோம். அதுலேயும் நான் காலையில் சொன்ன மாதிரி டிசம்பர் 31, அது என் மனைவி கணக்கில் இருக்கும். டிசம்பர் 31 அதை சைவராக்கி எல்லாருக்கும் மற்றவங்க ஜெம்ஸை தவிர மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு we start again. அதிகாரம் இருக்கு, நிறைய அதிகாரம் இருக்கு ஐயா. 25,000 பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய பெரிய ஆங்கில பிள்ளைகளையும் இந்தி பிள்ளைகளையும் கட்டினது எனக்கு அதிகாரம் இல்லையா? ஐடிஐகளை உண்டாக்கி இருக்கிற எனக்கு, பாலிடெக்னிக் உண்டாக்கி எனக்கு, 1072 இடங்களில சபை ரெகுலராக வாரம் செயல்பட்டு கொண்டிருக்கிற அவைகளை நடத்துகிற எனக்கு, 2780க்கு மேல இருக்கிற ஹவுஸ் சர்ச்சஸ் உண்டாக்கி எனக்கு உரிமை இல்லையா? நோ. அப்படி இருந்தும் we need to commit
for some radical revolutions. என் மனைவி படுக்கையில இருக்கிறாள், தூக்கி வச்சுதான் பல் வளர்க்கணும்னு நான் காலையில சொன்னேன். அப்படி இருந்தோம். My dear people of God, we need radical people. 120 தலைவர்கள் ஐஎம்ஐ சேர்ந்தவர்கள் நான் இருக்கிற பீகாருக்கு வந்து பிளானிங் மீட்டிங் நடத்த 4 நாட்கள் வந்தார்கள். கடைசி மெசேஜ் மட்டும் நீங்க கொடுத்துருங்கன்னு சொல்லி அதனுடைய ஜெனரல் செக்ரட்டரி ராஜா சிங் என்கிட்ட கேட்டாரு. நான் சொன்னேன், நான் உங்களை பார்த்து சொன்னேன், 120 பேர் இருக்கீங்க, மிஷனரி தலைவர்களாக பிளான் பண்ண வந்திருக்கீங்க. ஏனையா இன்னொரு தியோடர் வில்லியம்ஸ் எழும்பவில்லை? Because they were radicals. Why IEM didn't raise a radical missionary ன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்க பிள்ளை, அவங்க சொன்னாங்க சொல்றேன், நீங்க பிள்ளை செத்தா உன் மனைவியை புதைக்க விட்டுருவீங்க, எங்க மனைவி எங்க அந்த குழியிலே போட்டுருவா சொன்னது. நீர் பிள்ளை செத்து போச்சுன்னு மனைவி சொல்லி விட்டா இன்னும் 3 நாள் கழிச்சு தான் வருவேன், அவளே போச்சு சொல்லு, அவளா கையை தோண்டி அவளா ஒரு அட்டை பெட்டியில போட்டு உங்கள் பிள்ளை படிச்சா உமக்கு அது முடியும். எங்க மனைவி மாதிரி இல்லை, பிள்ளைக்கு தோண்டமுனாலும் எங்களுக்கு தோண்டி போச்சு, அதுக்கு மேலே தான் பிள்ளை பேதைப்பான். Why didn't you prepare? பிரதர் மோகன் சிலாசிரத்துக்கு எங்கள் மாமனார் நல்லா தெரியும். ஆமாம், நல்லா தெரியும், கேட்டு பாருங்க. அவர் பேர் ஊரில் ஞானசிகாமணி, ஆனால் மணின்னு கூப்பிடாங்க. மணியா ஒரு பிள்ளையை கொடுத்துருக்காரு எனக்கு. எங்க மாமியார் என்கிட்ட ஒரு நாள் என்ன வேலை செய்யறீங்க மருமகனை, என்ன காணிக்க வரணும்னு கேட்காமலே பிள்ளை கொடுத்துட்டாங்க. அதனால தான் கொடுத்தாங்க, இல்லைன்னா கொடுத்துக்க மாட்டாங்க. இங்க அவங்க வீடு இப்ப முடிஞ்சு இருந்து போச்சுது. 5 பெட்ரூம்ல இருந்தவளை கொண்டு போய் நான் அங்க வச்சது வீடு என்ன வீடுன்னு கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி, ஏன்னா எனக்கு பாத்ரூமே கிடையாது. என் மனைவிக்கு ஒரு தடவை டயரியா, ஒரு பெண்ணுக்கு டயரி ஆச்சுன்னா என்ன ஆகும் பாருங்க, வீட்டில் டாய்லெட்டே கிடையாது. What would happen? She was staying in the river side. 2 நாள் ரிவர் சைடே தஞ்சன் கிடக்கிறா. என்னம்மா டயரியாங்க, 5 பெட்ரூம்ல இருந்தா போனா. ஹலோ சிஸ்டர்ஸ், டேக் இட் as a challenge. அதனால தான் என் மகளை நான் ரஷ்யாவுக்கு அனுப்பும்போது 3 நாள் ஃபோன் வரல, 3ஆம் நாள் ஃபோன் பண்ற, அழுகிறா, ஒரே அழுக. ரஷ்யாவுக்கு போயிட்டு, என்னடி அம்மா டாடி எந்த ஊருக்கு எந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சிட்டீங்க, ஒரு டாய்லெட்லயாவது டோர் இல்லை, ஆண்களும் பெண்களும் அதைத்தான் யூஸ் பண்றான், டோரே இல்லைங்கிறா. நான் சொன்ன, உனக்கா டோர் இல்லை, எனக்கு சுவரே இல்லைம்மா. என்ன அப்படித்தான் அனுப்புனாரு. I train my children. I didn't say, ஐயோ அப்படியாம்மா. நான் சொல்றேன், இதெல்லாம் சொல்லணும்னு கல்யாணம் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க, அனுபவங்களை சொல்ல இவங்கெல்லாம் தெரியாதுன்னு. என் 3 பிள்ளைங்களுக்கு ஒரே நாளில் கல்யாணம், ஒரே மேடையில். எந்த கண்டிஷனோட தெரியுமா அவங்களுக்கு கல்யாணம் நடத்தினேன்? இந்த பாரு, பொருளை வந்தால் நீ எடுத்துகிட்டு போகலாம், கேஷை வந்தால் என்கிட்ட கொடுத்துடணும். நான் ஒரு சேட்டு, நான் ஒரு செட்டியார். 3 பிள்ளைங்களுக்கு கல்யாணம், 3 பிள்ளைங்க கல்யாணத்துக்கு எல்லாரும் யார் என்ன கொண்டாலும் எல்லாத்தையும் சேர்த்து ஃபவுண்டர்ஸ் மேரேஜ் பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்கும் மிஷினரி பிள்ளைங்களானாலும் சரி, ஆர்ஃபன் பிள்ளைங்களானாலும் சரி, ப்ராஜெக்ட் பிள்ளைங்களானாலும் சரி, 10,000 ரூபா அதுலேருந்து கிஃப்ட் போயிட்டே இருக்குது. இப்போ என் மகளுக்கு இன்டர்னுக்கு போகணும் ஹைதராபாத். கட்டினது இன்ஜினியர் தான், அவர் இப்போ PhD இந்த மாதம் முடிக்கிறாரு. லிசன், 2 வரையும் நான் ஹைதராபாத்துக்கு அனுப்பணும். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த அப்படி இருந்தும் அப்படி தான், அதுக்காக சொல்கிறேன். நான் ஹைதராபாத்தில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சில பாஸ்டர்ஸை தெரியும், சில இன்ஜினியர்ஸை தெரியும், ஐடியில் வேலை செய்கிறவங்களை தெரியும். பட் ஐ டிடன்ட் மேக் அ கால் டு ஹைதராபாத். என் பிள்ளைக்கு ஒரு வாடகை வீடு வாங்கி கொடுங்கன்னு சொல்லவே இல்லை. மகாத்மா காந்தியில் அவளுக்கு இடம் கிடைச்சது, அது கர்த்தருடைய கிருபை. ஏன்னா ரஷ்யாவில் இருக்கும்போது இவ ரஷ்யன் மொழியோடு கூட தெலுங்கும் படிச்சுட்டா, கூட இருந்ததெல்லாம் தெலுங்கு. அந்த இன்டர்வியூக்கு போகும்போது, அடே பீகார் பிள்ளை தெலுங்கு படிச்சுட்டா, உடனே கொடுத்துட்டாங்க, 1 ரூபா வாங்காம. இப்போ அனுப்பிச்சாச்சு, கல்யாணம் கட்டி அடுத்த மாதம் அனுப்புகிறேன். நல்லா கவனிங்க, அவங்ககிட்ட கறந்தெல்லாம் காசெல்லாம் நான் வாங்கிட்டேன். நான் வாடகைக்கு வீடு பார்த்து கொடுக்குறதுக்கு யாருக்கும் ஃபோன் பண்ணலை. எதுக்கு தெரியுமா? தெரியும் எனக்கு,
4 பேருக்கு ஃபோன் பண்ணா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண போறாங்க. ஐ செட், நாங்கெல்லாம் தண்ணியில் உளுந்தாம நீச்சல் அடிச்சோம், நீன் படி. கர்த்தர் அவருக்கு வீடு கொடுத்தாரு. நான் மறுபடியும் ஃபோன் பண்ணேன், வீடு கிடைச்சிட்டாடா? ஆமா டாடி. படுக்கலாம் இருக்காதடா, காசும் இருக்காத. டாடி நீங்களே பாயில தானே படுத்தீங்க, நாங்களும் புது மன தம்பிதுகளும் பாயில படுக்கிறோம், என்ன கொஞ்சிருவோம். டாக்டர் சார், இன்ஜினியர் சார், who cares? ஏன் கொடுக்கல தெரியுமா? அவங்களுக்கு சந்தோஷமா கொடுத்த ஆஃபரிங்க கூட அவங்க அனுபவிக்க கூடாது. அப்படி இருந்தும் நான் அனுபவிக்கல என் பிள்ளைங்களுக்குள்ள போடுறதுக்கு. மறுபடியும் சொல்றேன், இதெல்லாம் வாழ முடியுங்கிறதுக்காக நான் சொல்றேன். நான் என்னைய மேன்மைப்படுத்திருக்கல. என் மருமகன் தன்னுடைய அப்பாவை மோட்டார் சைக்கிளை கொண்டு போது ஒரு நாய் குறுக்க வந்தது. 2 பேரும் விழுந்ததுல அவருக்கு கால் ஒடிஞ்சி 4 லெக்மெண்ட்ஸ் கிழிஞ்சிச்சு, 4 சவ்வு கிழிஞ்சிச்சு. கோயம்புத்தூருக்கு அனுப்பணும். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் 3 ஜவ சரி பண்ணிட்டாங்க, 4 ஜவ மாற்ற முடியான்ட்டாங்க. நல்லா கவனிங்க. கூட இன்ஜினியரிங் காலேஜில் படித்த ஒரு தம்பி அவனுக்கு ஒரு காசு அனுப்பிச்சிருந்தாரு. இதுக்குள்ள கர்த்தர் அற்புதம் செஞ்சு இவங்களுடைய பில் 2 லட்சத்துக்குள்ளே வர வச்சிருந்தாரு. அதுக்கு கர்த்தர் உதவி செய்ததுனால இவங்க வெளியே வந்துட்டாங்க. இப்ப நண்பனுக்கு தெரியாது செலவெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னுட்டு. he sent 1.8 lakhs, 1.8 லட்சம் ரூபா அனுப்பிச்சிருக்கான். ஆஷிஷ் உனக்கு ட்ரீட்மெண்ட் வச்சுக்க. என் பிள்ளைங்க வந்தாங்க, டாடி ட்ரீட்மெண்ட்டுக்கு கர்த்தர் அற்புதம் செஞ்சு எங்கள் பில்லெல்லாம் தந்துச்சிட்டாரு, இது எக்ஸ்ட்ரா இருக்குது. நான் சொன்னேன், ஒரு ஃபீல்டில் தண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா, ரோத்தாஸ் மலை மேலே ஒரு பைப் போட்டு கொடுத்துருங்கடா, இந்த பணம் செலவும். என் பிள்ளைங்க சந்தோஷமாக கொடுத்தாங்க. பிள்ளைங்களை மாத்திரம் இல்லை, உங்கள் பிலீவர்ஸையும் நீங்கள் ட்ரெயின் பண்ண முடியும். நாங்கள் இந்த 6வது 10 ஆண்டுல நாங்கள் செய்திருக்க என்ன சொல்கிறேன், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு, when it is possible in Bihar, it is possible in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எங்க கன்னியாகுமரியில் 82,000 ரூபா பெர் கேபிட்டா இன்கம், அதாவது எல்லா வருமானத்தையும் போட்டு இருக்கிற ஆட்களை டிவைட் பண்ணா வருமானம் 82,000 ரூபா. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், தட் இஸ் a டாப்பஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு. எங்க பீகார்ல என்ன தெரியுமா? 41,000 ரூபா, ஜஸ்ட் ஆஃப். அவ்வளோ ஏழை. ஆனால் எங்கள் சர்ச்சில் நாங்கள் என்ன செய்யறோம் தெரியுமா? எல்லா சர்ச்சில் வர்ற எல்லாரும் பெரிய பெரிய பணக்காரங்க இல்லை, ஏழைகள் தான். ஆனால் திறந்த மனதை உண்டாக்கணும். அவனுக்கு சொல்லியிருக்கோம், ஒரு நாள் எல்லாரும் பாஸ்ட் பண்ணி அந்த காசை வச்சு 100 ஏழைக்காவது மாசம் மாசம் சாறு போடணும். அப்போ அந்த 100 பேரும் ஐயா அம்மான்னு ஒன்று சொல்லுவான், உட்கார வச்சு சூசி சொல்லுது. எங்கள் ஆளுங்க நான் சொன்னால் எள்ளுன்னா அவன் எண்ணெயாக நிற்கிறாள். அதனால் 1/2 மணி நேரம் நல்ல ஆராதனை நடத்திட்டு 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி தான் சோறு போடுவான். Come and see. Come and see. We are protected by these people. எங்க சர்ச்சில் இருக்கிற 10வது வகுப்பு 9வது படிக்கிற பிள்ளைங்களை என்ன செய்யறோம், வாரத்தில் 2 நாள் படிக்காத பிள்ளைங்க 2வது 3வது படிக்கிறவங்களுக்கு டியூஷன் எடு. சர்ச் அதுக்கு தான் இருக்குது. வாரத்தில் 1 நாள் திறந்து வச்சு ஆராதனை போடுறதுக்கு இல்லை. சரி, என் பிள்ளைங்க அப்படியே பேசி பேசி சண்டே ஸ்கூலுக்கு இல்லை, விபிஎஸ்க்கு 60,000 பிள்ளைகளை சேர்த்துட்டாங்க. பெரிய ஒன்றும் முயற்சி அடிக்கல, நோட்டீஸில் அடிக்கல. லாக்டவுன் டைம்ல 60,000 பேர். முடியும் முடியும். பாஸ்டர் மக்களுக்கு பயமா தான் இருக்கு. ஆளுக்கு 3 மிஷின் வாங்கி கொடுத்துருக்கோம். ஒரு மிஷின் கலட்டி மாட்டி எப்படின்னு கலட்டுறது மாட்டுறதுன்னு காட்டி கொடுக்குறதுக்கு, ஒரு மிஷின்ல பாஸ்டர்மா தச்சு காட்டுறதுக்கு, இன்னொரு மிஷின் வர்றவங்களுக்கு தைக்கிறதுக்கு. 3 மாசத்துக்கு 10 பேர், ஒரு வருஷத்துல 40 பேர். இப்ப 40 பேர் டெய்லரிங் அம்மா பாஸ்டர்மாட்ட டெய்லரிங் பண்ணதுனால பாஸ்டர்மாவும் பாஸ்டர் ஐயாவும் போகும்போது, அக்கா வாங்கக்கா எங்க வீட்டில் வந்து கொஞ்சம் டீ குடிச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. பாஸ்டர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம உப்பையா கரைஞ்சு போயிட்டோம்னா நம்மளை எடுக்க முடியாதியா. 2025 கிறிஸ்தவங்க இல்லாத நாடாக்கிறோன்னு எவன் பண்ணலாமோ வீணா கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கான். நான் சொல்லுவேன், எங்க ஊர்ல எடுத்துக்கப்பா. அதுதான் பொட்டோட்டால கலந்துட்டு உப்பு, கத்திரிக்காயில கலந்துட்டு உப்பு, சப்பாத்தியில கலந்துட்டு உப்பு, வயிற்றுலையும் கலந்துட்டு உப்பு. எடுடா எடு. நீ யார்ட்டடா எடுப்ப, நீ யார்ட்டடா எடுப்ப? எதுக்கு தெரியுமா நம்ம தேசம் அறியல? நான் ஒரு பாட்டு எழுதுனது ஒருவேளை ஒரு சிலருக்கு தெரிஞ்சுக்கலாம். 2000 ஆண்டு ஆகியும்
இந்தியா இயேசுவை அறியலையே 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. இன்றைய விசுவாச கூட்டமும் இன்பத்தை தேடி அலைகிறதே 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. தேவனே இறங்கிட மாட்டீரோ, தேசம் உம்மை அறியணுமே. தேவனே இறங்கிட மாட்டீரோ, தேசம் உம்மை அறியணுமே. தேவை என்றே தேடிடுவோம், தேடுவோம் போனவை. தேவை என்றே படுவோம், தேடுவோம் காணாமல் போனவரை. 1000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. காரணம் யார் தெரியுமா? நம்மதான். அதனாலதான் கல்யாணா ஃபெடி ஜோசப் எல்லாம் கொஞ்சம் எப்படி இந்த ஜிபிஎஸ் எல்லாரும் உட்காந்து எப்படியாவது கொஞ்சம் பாஸ்டர்ஸை கூப்பிட்டு அவங்ககிட்ட தரிசனத்தை கொடுத்துருவோம். அவங்க தான் தரவுகள் வச்சிருக்க ஆளு. சொல்லுங்க, நீங்க தான் தரவுகள் வச்சிருக்க, உங்ககிட்ட தான் கொடுத்தாரு. ஆமா, உங்க பட்டணத்துக்கு தரவுகள் நீங்க தான், உங்க தேசத்துக்கு தரவுகள் நீங்க தான், உங்க ராஜ்யத்துக்கு தரவுகள் நீங்க தான். சரி, இப்ப எப்படி ஆயிலும், அப்படி இருந்தும் எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர்கள் நிருபம் 1வது அதிகாரம். பிலிப்பியர்கள் நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனம். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். இந்த பைத்தியக்காரன மாதிரி ஒரு ஆளை பார்த்திருக்க முடியாது. அதுக்கு முன்னால் உள்ள வசனத்தை வாசிங்கன்னா என்னன்னு சொன்னாங்கன்னா, நான் சுவிசேஷத்துக்காக தான் கட்டப்பட்டிருக்கேன்னு பார்த்து சகோதரர் சிலர் திடன் கொண்டார்கள், அது நல்லது. அடுத்தால சில 15வது வசனம், சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார், அது நல்லது. ஓகே, எப்படியாவது ஆண்டவர் அறிவிக்கப்படுகிறார். இன்னொரு 16வது வசனத்தை பாருங்க. சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து. எதுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறான்? எனக்கு இன்னும் 2 அடி போடணுமா? நீ தாண்டா சொல்லி கொடுத்த. திருநெல்வேலி பாஷையில் சொன்ன, நீ தானல சொல்லி கொடுத்த, நீ தானல சொல்லி கொடுத்த, அதனால நாம் பிரசங்கிக்கிறேன்னு சொல்லி நமக்கு போர்ச்சவர்கள் 2 அடி போடணுமா? அப்படி இருந்து சுவிசேஷம் எப்படி ஆயிலும் சுவிசேஷம் அறிக்கப்படுகிறது. சொல்லுவாங்க, உங்களை குறித்து யூடியூப்ல என்னென்னலாம் எழுதுறானா எழுதிருட்டும், எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்பட்டாச்சுதான். ஆமா, என் மெசேஜ்ல ஒரு லைன் தான் போடுவான், அதை வச்சு அவன் கதை அடிப்பான். ஹலோ, அப்ப அந்த ஒரு லைன் கேட்கிற ஆளு என் செய்தி முழு செய்தி கேட்டாரு. ஒருத்தர் ரசிக்கப்பட்டிருக்காரு. அண்ணே, இந்த கிரிட்டிசைஸ் பண்ற யூடியூப்பை பார்த்தேன், என்ன செய்தியில சொல்லியிருக்கான்னு தேடினேன், கண்டுபிடிச்சேன், அத்தனையும் கண்டுபிடிச்சேன், உங்களையும் கண்டுபிடிச்சிட்டேனே, சோத்ரானே. எப்படியாலும் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். எழுது, சொல்லு, உனக்கு வாயிரு அதான் இருக்குது. ஏன்னா உன்னை பிடிச்ச ஆண்டவன் வேற, என்ன பிடிச்ச ஆண்டவர் ஜனங்களை கொண்டு வர்றது தான். பக்கத்தில் சொல்லுங்க, எப்படி ஆயிலும் கிறிஸ்து அறிவிக்கப்பட்டாச்சார்தான்ப்பா. எங்க ஊழியத்தில் நடந்த ஒரு காரியம் கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் நடந்த நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. தமிழகத்தில் இருக்க ஒரு பெரிய பாஸ்டர், அவர் சர்ச்சுக்கு நான் கன்வென்ஷன் போயிருந்தேன். அப்ப அந்த சர்ச்சில் இருக்க ஒரு தம்பியை கூப்பிட்டு, இந்த பையன் இவன் தர்பங்கான்னு சத்தம் கேட்டுன்னு சொல்றான்.
நாங்க தேடி பார்த்தோம், பீகார்ல இருக்கு. இவனை கூட்டு போய் ட்ரெயின் பண்றீங்களா? நான் தான் அவரை மாதிரி தான், வாங்க யாரை வேணாலும் ட்ரெயின் பண்றேன். சரி, அவனை கூட்டிட்டு போயாச்சு. அந்த தர்மங்கா இருக்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவனுக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுத்து, ஊழிய முறைகள் சொல்லிக் கொடுத்து, எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்த பிறகு ஒரு ஹிந்தி சகோதரன், அவர் பேர் டேவிட் சிங், அவரோட கூட நீ அவரோட இருந்து ஊழியம் செஞ்சு அது 6 மாசம் கழிச்சப்ப நீ தனியா போலான்னு சொல்லிட்டோம். ஆனா 3 மாசத்துல அவன் போயிட்டான். டேவிட் சிங் வந்தாரு. என்னப்பா அண்ணே, நீங்க கொடுத்தாலும் நான் நல்லா தான் ட்ரெயின் பண்ணேன், எல்லா வில்லேஜும் கூட்டு போனேன், சுவிசேஷத்தெல்லாம் சொன்னேன். ஆனா இப்ப பக்கத்து வீட்லயே சபை ஆரம்பிச்சிட்டானே, 3வது வீடு. நான் சொன்னேன், சரிதான்பே, நல்லது. நம்ம ஆள் 15 பேரை கொண்டு போயிட்டான். நான் சொன்னேன், இதுக்கு எதுக்கு அழுகுற? அந்த லகரி சராய்னு ஒரு ஊர் இருக்கு, ஒட்டி செகண்டராபாத், அலகாபாத், இது பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாதிரி ஒட்டி இருக்கிற ஊர். நான் சொன்னேன், இந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்கான்? பெரிய ஆள் எத்தனை பேர் இருக்கான்? 3 லட்சம் பேர் இருக்கான். நான் சொன்னேன், 3 லட்சம் மைனஸ் 15 எல்லாம் உனக்கு தாண்டா. 15 தானப்பா கொண்டு போனா. நீங்க அப்படித்தானே உங்க தமிழ்நாட்டு ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, அவன் நார்த் இந்தியன். நான் சொன்னேன், பக்கா பீகாரி நான் தான்டா, உனக்கு தான்டா ஜாஸ்தி கொடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு 3 மாசம் கழிச்சு வந்தான். எப்படி பாருக்கீங்க, இப்ப சமாதானமா இருக்கோனே. இன்னொரு 6 மாசம் கழிச்சு ஒர்க்கர்ஸ் பிரேயர் மீட்டிங் வந்தான். எப்படிடா இருக்கீங்க? சேர்ந்தே ஊழியத்துக்கு போறோனே. வெரி குட். நாங்க அதாவது ஒரு நாளைக்கு இந்த வில்லேஜ் போவோம், அந்த ஆத்மாலாம் அவனுக்கு போகணும். இந்த நாளைக்கு அப்போ சபை வளர்ந்துருக்கான். ஆமாண்ணே, நம்ம எதுவும் இப்போ 90 பேர் வந்துட்டான், அவனுக்கும் 45 ஆயிடுச்சு. வெரி குட். இன்னொரு 6 மாசம் கழிச்சு வந்தாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்த கன்வென்ஷன் நடத்தணும். ஹலோ, அவங்க பாஸ்டரை கூப்பிட்டு கன்வென்ஷன் நடத்தணும். ஓகே, செலவு யார் போட்டா? அவங்க போட்டுக்கிட்டாங்கண்ணே. எங்க ஆட்களுக்கும் அவங்க வசனம் சொல்லி கொடுத்தாரு, அவரும் சொல்லி. வெரி குட். இன்னும் 3 மாசம் கழிச்சு வந்தான். டேய், எப்படி இருக்கு ஊழியம்? அண்ணே, அவனை ராத்திரியே வந்து ஒருத்தன் துப்பாக்கியை காட்டி நடத்தினா, அவன் பெங்காச்சு தூக்கிட்டு போறேன்னு சொன்னான். அவன் ராத்திரியோட ராத்திரி காலி பண்ணிட்டு போயிட்டான். அடே, அவன்கிட்ட 65-70 ஆத்திமா இருந்ததுடா, என்னாச்சு? எல்லாம் என்கிட்ட வந்துட்டேன். எதுக்குப்பா கவலைப்படுறேன்? பக்கத்தில் சொல்ல, ஏன் ஆத்மா பக்கத்தில் சொல்ல, ஏன் ஆத்மா ஓ ஆத்மாதுங்க. ஆண்டவர் சொன்ன, என் சபையை நான் கட்டுறேன், நீங்க யார் சபையை கட்டுறீங்கன்னு கேட்டீங்க பக்கத்தில். நம்ம தான் ஏன் ஆத்மா அங்க போயிடுச்சு, ஏன் அரிசிமா அங்க போயிடுச்சு. Forget about it. Build the kingdom of God. We are here to build the kingdom of God. தேவராஜ்யத்தை கட்டதான் அழைக்கப்பட்டவங்க சொல்ல மாத்திரம் ஒரு அல்லையோ சொல்லுங்க. இது இடிஞ்சாலும் மோகனுக்கு நம்ம கட்டி கொடுத்துடலாம். அது பாரு, இன்னொருத்தர் அல்லையோ சொல்லுங்க. Let us come to the kingdom concept. Things will happen, sir. Things will happen, sir. Things will happen. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இதை கொண்டவங்க எப்படியாயிலும் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதில் தான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பொறாமையினாலோ நல் மனதினாலோ வஞ்சகத்தினாலோ எனக்கு பாடுகை இன்க்ரீஸ் பண்ணணும்னு அறிவிக்கிறான். அறிவிச்சுட்டு போறான். கிறிஸ்து அறிவிக்கப்படுறா. ஏன்னா கிறிஸ்து புகுந்த வீடு சும்மா இருக்காது. நீங்க சொல்றீங்க உங்க வீட்டுல ஆம புகுந்த வீடுன்னு. ஏன்னா கிறிஸ்து புகுந்த வீடு. கிறிஸ்து புகுந்த வீடு சும்மா இருக்காதப்பா, சும்மா இருக்காதப்பா, சும்மா இருக்காது. கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் நம்முடைய மக்களை ஆயத்தப்படுத்துவோம். Make your people strong. Strong. Strong to the extent. அவங்க சொல்லட்டும், எப்படி ஆயிலும் கிறிஸ்து அறிவிக்கப்படணும். எனக்கு நஷ்டம் வந்தாலும், எனக்கு மரணம் வந்தாலும், எனக்கு வாழ்வாதாரமே அறுக்கப்பட்டு போனாலும் கிறிஸ்து பிரசங்கிக்கப்படணும். 3வது ஒரு வசனத்தை காட்டுறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். Listen sir, my dear people of God, listen. இந்த இதுல எல்லாத்தையும் பேச இன்னும் அறியணுமா? ஜெயில இருக்கிறாரு, நாளைக்கு தலை போமா இல்லையான்னு தெரியாது. அவர் எழுதுறாரு,
ஜெயில இருந்து கடைசி தன்னுடைய ஓட்டத்தினுடைய கடைசி பகுதியில் வந்திருக்கிற பவுல் எழுதுகிறான், இன்னும் அவர் அறியணும். எப்பா இவ்வளவு நாளே அறியலையா? அறிஞ்ச போதாது, இன்னும் உயிர் தெழுந்த வல்லமை அறியணும். அவருடைய மரணத்துக்குள்ள பாடுகளை அறியணும். எப்பா நீ பாடுபட்டது போதாதா? நீ கல்லறியுண்டு நாய போல இழுக்கப்பட்டாய், அது போதாதா? 195 தடவை சவுக்கால் அடிச்சாங்களா, போதாதா? இன்னும் பாடுபடணுமா? அது அறியணும். ஏன்னா எப்படி ஆயிலும் முதலாம் உயிர் தெழுதல்ல. வாசிக்கலாம், இப்போ உங்க கை வச்சிங்க வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 4வது 5வது 6வது வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், நான் சிங்காசனங்களையும் கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும், நல்லா கவனிங்க, சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும், மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். போதும். சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் சிங்காசனத்திலே உட்கார்ந்து அவரோடு கூட ஆளுகை செய்கிறதை பவுல் தன்னுடைய ஆவிலே உணர்ந்தவனாக அந்த முதலாம் உயிர்த்தெழுது பாக்கியம் உள்ளதல்லவா? அது பரிசுத்தவான்களுக்குரியதல்லவா? I must be the partaker of the first resurrection. அதாவது என்ன? தலையே போனாலும் பரவாயில்ல, எப்படி ஆயிலும் கல்யாணம் முடியாம இருக்கும்போது வீரம் பேசுறது ரொம்ப ஈஸி. ஆமா, கல்யாணம் பண்ண பிறகு எப்படி ஆயிலும் சொன்னீங்கன்னா பக்கத்தில் இருப்பா, நான் இருக்கிறது ஞாபகம் இருக்கட்டும். ஃபாதர் பாட்டு பாடாது வேற ஒரு ஆசை இல்லை, நீ பாடாத. அவருக்கு வேற ஆள் இல்லை, எனக்கு தான் உனக்கு இருக்கிறேன், உனக்கு இருக்கிறேன். அது அவர் தனி மனுஷன், அவர் பாடுறாரு, நீ என்ன பாடுறது? 1 வீல் டிரைவா இருக்கும்போது ஈஸி, 2 வீல் டிரைவா இருக்கும்போது கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஏன்னா மனைவி ரெடி ஆகி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு பிரதர். அதுக்கு பிறகு 3 வீல் ஆகி ஆட்டோவை மாறும்போது இன்னும் லேட்டு, 4 வீலர் ஆகும்போது இன்னும் லேட். அதான் 2 பிள்ளைங்க பிறந்துன்னு அர்த்தம். அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு பேர பிள்ளைங்க வந்த பிறகு என் ஜீவன் ஆனாலும் ஒன்று பேரன் இப்படி சொல்லலாம் போய் சொல்லன்னுட்டு, இல்லைன்னா தாத்தா எங்கள் அப்பாவை கொஞ்சன மாதிரி என்னையும் கொஞ்சம் கூடாதா, எங்கள் அம்மாவை கொஞ்சன மாதிரி கொஞ்சம் கூடாதா, எங்கள் அம்மா ஃபோட்டோ காட்டினாங்க, நீங்கள் தோளிலெல்லாம் தூக்கி வச்சு அவங்கள சுமந்திருக்கீங்களே, தாத்தா தாத்தா என்னையும் கொஞ்சம் கூடாதான்னு கேட்பான். அப்போ முன்னால் ஒருத்தன் கத்தியை காட்டிக்கிட்டு அல்லது பட்டயத்தை காட்டிக்கிட்டு போட போகிறேன்னு சொல்லும்போது 1000 ஜபக்குமார்கள் எழும்புவார்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். I did it many times. கல்யாணம் சொல்லிட்டாரு, நான் என்ன பெருமைப்படுத்த விரும்பலை. ஒன்று முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாக இருக்கிறான்ங்கிற கூட்டத்தில் நான் சேரணும்னு சொல்கிறோம் மட்டும். நெஞ்சில் ஒரு கையை வச்சு இன்னொரு கையை வைத்துங்க பார்க்கலாம். பக்கத்தில் எல்லாரும் அதே வைத்திருக்காங்கன்னு பாருங்க. எதுக்கு ரொம்ப இதுக்கு 2வது உயிர்த்தெழுதலே போகிறோம் பிரதர். நாங்கள் ஆளுகை செய்கிறதுக்கெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு பரலோகத்தில் ஒரு இடம் தாரும் ஆண்டவரே அந்த ஓரத்தில். உங்க விசுவாசிக்குள்ள வெறி வரட்டும். 12 பேரை வச்சு 3.5 வருஷம் தான் மேட்சாரு ஏசு. 1 அவுட்டு விட்டுருங்க. 11 பேரும் ரத்த சாட்சியாக மறைச்சாங்க. ஒரு ஆள் ஜானுக்கு மட்டும்தான், அவரையும் எண்ணெய் கொப்பரையில் தூக்கி போட்டாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. நான் பக்கத்தில் இருக்கணும்னு கேட்க,
உங்க கூட இருக்கிறதுல அசிஸ்டன்ட், இப்ப ஆட்களை விட்டுருங்க, அசிஸ்டன்ட் எத்தனை பேர் ரத்த சாட்சியா மறிப்பாங்க? அப்புறம் கேட்டார், ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கு கேட்டாங்க, ஒரு மோகன் சிலாசஸ் கேட்டாங்க. இப்ப பக்கத்துல இருக்கேன், எத்தனை பேர் உங்க கூட இருக்குவேன் ரத்த சாட்சியா மறிப்பதற்கு ரெடியா இருப்பான்னு சொல்லுங்க. கேட்டு இப்ப நான் மோட்டார் சைக்கிள் வச்சிருக்கேன், அவனுக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருக்கேன், அப்பமே அவன் என் கூட நிக்க மாட்டேங்கிறான். நான் மோட்டார் சைக்கிள் வச்சிருக்கேன், அவனுக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருக்கேன், ஆனாலும் நிக்க மாட்டேங்கிறான். இவன் ரத்த சாட்சி என்னன்னா ஓடியே போயிடுவான் பிரதர். அவன் ஓடுறானா இல்லையா, அவன் ஒய்ஃப் என்னைய தொடப்ப கட்டையால அடிச்சிருவா இல்லையா? சொல்ல முடியுமா? எப்படி ஆயிலும் அவருக்காக குப்பை என்று எண்ணுகிறேன். நீங்க பாரு, நான் வரமுன்னால பாடினீங்க இந்த பாட்டை, சிலுவை சுமந்தோராய். அந்த கடைசி கவி எழுதும் போது நான் எப்படி எழுதுனுங்கிறத நான் கதை சொல்ல போறதில்ல. விண்ணை விட்டு என் கொன்னை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் a song sir, it is my experience. என் கண்ணு மேலே இருக்கும், ஏன்னா நான் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவரை கண்டிருக்கேன். அவரோடு கூட ஆளுகை செய்கிற கேரண்டி கொடுத்திருக்கிறாரு. நேசு கொடுத்தாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்து பூமி ஆளுகை செய்வார்கள். நல்ல கரங்களை ஓங்கி தட்டலாமா? பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு நல்லா குலுக்கி சொல்லுங்க, எப்படி ஆயிலும். அதை சொல்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு கேரண்டி, உங்களுக்கு கேரண்டி, உங்களுக்கு கேரண்டி. இன்னொரு ஒரு எப்படி ஆயிலும் காட்டின்னு முடிச்சிடுறேன். திருப்புங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 19, 20, 21. அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி, அதாவது அப்ப அவங்க அகிலா பிரிஸ்கில்லாவை அவர்களை விட்டு நீங்கி ஜெபாலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். அவன் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட போது அவன் சம்மதியாமல் வருகிற பண்டிகையிலே எப்படியாயினும் நான் எருசலேமில் இருக்க வேண்டும். போதும். இது என்னையா எனக்கு விளங்கல. இது என்ன எப்படி ஆயிலும்? என்ன எருசலேமில் அவனுக்கு என்ன மாளிகை கட்டி வச்சிருக்காங்களா? எருசலேமில் அவனுக்கு மெடல் போட போறாங்களா? பாரத ரத்னா கொடுக்க போறாங்களா? என்னையா அவ்வளோ அர்ஜென்ட்? எப்படியாயிலும் எருசலேமில் இருக்கணும். நீங்க அடுத்த 20வது அதிகாரத்தை படிச்சா தெரியும். 20வது அதிகாரம் அப்போஸ்தலர் 20, 22, 23, 24 வாசிக்க போறோம். 24 பின்பு வாசிக்கலாம். 22, 23. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு கேளுங்க. நீங்க எந்த ஊருக்கு போனாலும் யாரால் கட்டுண்டு போகிறீர்கள்? கல்யாண கார்டு வந்ததுனால போகிறேன். ஒரு பாஸ்டருக்கு அமெரிக்கா போறதுக்கு 10 வருஷம் விசா கிடைச்சிட்டு அவர் எனக்கு எழுதியிருக்கிற, அண்ணன் எங்கேயாவது எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் உங்களை ப்ரமோட் பண்றோம். ஐயப்பா, somehow you want to go. good desire. நல்ல கவனிங்க. நான் ஆவியில் கட்டுண்டவனாக எருசலேமுக்கு போகிறேன். வாசிக்கலாம். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். நிறுத்துங்க பிரதர். வெயிட்டிங், எனக்கு வெயிட்டிங். கட்டுகள், உபத்திரவங்கள், பாடுகள். But I am driven by the Spirit of God. ஆவியில கட்டுண்டவனா போறேன். எபேசு பட்டணத்துல கேக்குறாங்க, இருங்க ஐயா, கொஞ்ச நாள் இருங்க. நோ, எப்படி ஆயிலும் எருசலேம் அடிப்படுறதுக்கு இவ்வளவு ஆசையா? கட்டுப்பல் அனுபவிக்கிறதுக்கு இவ்வளவு ஆசையா? உபத்திரவங்களை அனுபவிக்கிற பவுலை உனக்கு இவ்வளவு ஆசையா?
ஏய், அகபு வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு. ஆத்தென்டிக் ப்ராஃபெட். இந்த அங்கியை உடையவனை இப்படி கட்டுவார்கள். எல்லாரும் அழுகிறாங்க. பகல வேண்டாம், அது 21ஆம் அதிகாரத்தில் இருக்குது. வேண்டாம், இவனை கட்டுவாங்க, பிரஜாதிகள் கையில ஒப்பு கொடுப்பாங்க. வேண்டாம். தீர்க்க தரிசனம் வந்துட்டு, neither the prophecy nor your cry nor your tears, உங்க ப்ராஃபஸியும் உங்க கண்ணீரையும் நிறுத்தாது. இப்ப 24வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், ஒன்றை குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும், ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். எம்எல்ஏ அதனால தான் பாடினாரு, என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். எப்படி ஆயிலும் கட்டு, உபத்திரம், பாடு, அடி, வேதனை. People are asking me to stay back. People are stopping me. It's not going to stop me because I am driven by the Spirit of God. காலையில சொன்னேன், தேவனுடைய ஆவியில நடத்தப்படுகிறவர்களே தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். நான் இப்போ யாரையும் கண்ண மூட சொல்ல போல, உங்களுடைய ஒப்பு கொடுத்தல நான் கொஸ்டின் பண்ணவும் மாட்டேன். முடியலன்னு சொன்னா பரவாயில்ல. இஃப் யூ கேன் சே, நான் அவரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு அவருடைய ஆவியில தான் நடத்தப்படுறேன். காலையில் சொன்னேன், நிறைய பேர் திரியினுடைய பலத்துல தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எண்ணெயினுடைய பலத்தில் அல்ல. எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள், இயற்கையாய் கொடுக்கப்பட்ட தாளந்துகள், எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, எனக்கு கிடைத்திருக்க மனித பலத்தை சார்ந்து நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் உண்டு. That's why I preach in the morning, because God showed me 4:30 in the morning. நான் ஆவினால் நடத்தப்படுறதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கனால எதையும் கொடுத்து கவலைப்பட மாட்டேன். ஓட்டத்தை சந்தோஷம் முடிக்கணும். அவர் என்னை நம்புறாரு. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். அல்லது என்னுடைய வாழ்க்கை அதற்கு முன்னால் முடிந்தனா அவருக்கு முன்னால் போய் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறவள் பாக்கியவான் சொல்கிற அந்த இடத்துக்கு என்னையும் என் கூட இருக்கிறவங்களையும் தயார் பண்ணுவேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் யாரும் கண்ண மூட வேண்டாம். அதுக்கே பயப்படாத ஆட்கள் இங்கே பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். இஃப் யூ ரியலி மீன் பிஸ்னஸ் வித் காட், ஐ வாண்ட் டு ப்ரே எ ஸ்பெஷல் ப்ரேயர் ஃபார் யூ. யூ கேன் ஸ்டாண்ட் வேர் யூ ஆர். உண்மையாக சொல்லுங்கள், மற்றவங்களுக்காக எந்திரிக்காங்க, அவங்க பார்க்குறாங்கன்னு எந்திரிக்காங்க. இஃப் இட் இஸ் நாட் பாசிபிள், ப்ளீஸ் சிட். இது கஷ்டம்னு நின்று நிற்காதீங்க தயவு செய்து. ஐ எம் நாட் கிவிங் an altar call to get blessing. No. ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அல்லது உங்கள் கூட்டம் நிறைய ஆகணும்ட்டு நான் சொல்லி உங்களை ஜெபிக்க வரல, அல்லது உங்களை உலகம் முழுவதும் ஆண்டவர் கொண்டு போறான்னு சொல்கிற வார்த்தைக்கு சொல்லல. என்னை நம்பின அவரை நான் ஏமாற்ற மாட்டேன். என்ன நம்புற அவரை எனக்கு எத்தனை கட்டு வந்தாலும், எத்தனை அவமானம் வந்தாலும், எத்தனை உபத்திரம் வந்தாலும் நான் ஏமாற்ற மாட்டேன். கிட்டத்தட்ட எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறீங்க. வரும் நாட்கள் எளிதான நாட்கள் அல்ல. நான் சொன்னது போல, காலையில் சொன்னது போல, அனுகூலமான வாசல் திறந்திருக்கு, ஆனால் விரோதம் செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். கல்யாணம் சொன்னது போல சிலர் வெட்டப்படலாம், கொல்லப்படலாம், சுடப்படலாம். என் மனைவிட்டு நான் முதல் நாளே சொன்னேன், கல்யாணம் ஆன முதல் நாள் நாங்கள் 2 பேரும் ஆல் நைட் ப்ரேயர் போயிட்டு இருக்கோம். ஜோசப் அண்ணனுக்கு தெரியும், ஏன்னா கல்யாணம் பண்ணி அவர் கல்யாணம் தானே போனேன். அதுக்கு முன்னால் தூத்துக்குடியில் ஆல் நைட் ப்ரேயர் போயிட்டு அவளை முகத்தை நான் கல்யாணத்துக்கு பிறகு தான் பார்த்தேன். அவள் எங்கே படித்தான்னு கூட கேட்கல. நீ என்னமா தெரியும், எப்படிமா பீகாருக்கு ஒப்பு கொடுத்தெல்லாம் கேட்கல. அவன்கிட்ட கேட்டதெல்லாம் ஒன்று,
Are you ready to be a widow tonight? இன்னைக்கு ராத்திரியில நீ விதவையாக ஆயத்தமா? அவளும் நல்ல ஒப்பு கொடுத்த மனைவியா இருந்து பண்ணால அவர் சொன்னா, உங்களை அழைச்ச ஆண்டவர் என்னை அழைச்சிருவார், நான் தனியா கூட ஊழியம் செய்வேன். பீகாரேன்னு பார்க்கல. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார். எப்படியாயிலும் சிலர் ரட்சிக்கப்பட வேண்டும், எப்படியாயிலும் நான் முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற வேண்டும், எப்படியாயிலும் கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும், எப்படியாயிலும் ஆவியினால நடத்தப்பட்ட கட்டுகள் உண்டானாலும், உபத்திரவங்கள் இருந்தாலும், பாடுகள் இருந்தாலும், என்னை என்னோடு கூட இருக்கிற விசுவாசிகளையும் சீஷர்களையும் எனக்கு உதவி செய்கிறவர்களையும், என்னை நம்பியவர் எல்லாரும் பாடலாமா? தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவார். அப்படி ஆவில நிறைந்து பாடுகள் பார்க்கலாம். என்னை நம்போ ஜீசஸ் தரகதலினா போலோ பலரதனி சரதலபடி ரெபலரோதன சகரதன சபபலகன. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர்
எந்தன் உள்ளத்தில் சொந்தமானா. பக்கத்துல உங்க கையை பிடிச்சீங்க, கையை பிடிச்சு எல்லாரும் தூக்க போறீங்க. பக்கத்துல இருக்கவங்களுக்காக ஜெபம் பண்ண போறீங்க. ஒருவேளை ஒரு கை தான் பிடிக்க முடியும்னா ஒரு கை பிடிச்சிங்க, ரெண்டு பக்கம் பிடிக்க முடியும் ரெண்டு கையும் பிடிச்சி ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற நேரத்தில் உங்கள் அனைவருக்காக மோகன் சிலாசரை ஜெபிக்க முடியாது நான் கேட்கிறேன். அவர் ஜெயும் போது நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள். தேவ கரம் இங்கே நீட்டப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, இங்கே ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது. தேவனுக்கு வைராக்கியம் கொள்கிற radicals are rising, radicals are rising, radicals are being raised, radicals are being raised. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும், கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். கர்த்தருடைய வைராக்கியத்தை கொடுக்கிற அக்கினி இறங்கட்டும், 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 இறங்கட்டும். ஆண்டவரே உம்முடைய வைராக்கியத்தை கொடுக்கிற அக்கினி எப்படி ஆகிலும், எப்படி ஆகிலும் என் இயேசுவுக்காக, எப்படி ஆகிலும் என் ஆண்டவருக்காக என்ன நடந்தாலும், எப்படி ஆகிலும் என் இயேசுவுக்காக, எப்படி ஆகிலும் ஆண்டவரே, எப்படி ஆகிலும் ஆண்டவரே, எப்படி ஆகிலும் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், எப்படி ஆகிலும் இந்திய மக்கள் ரட்சிக்கப்படணும், எப்படி ஆகிலும் என் ஜனம் ரட்சிக்கப்படணும், எப்படி ஆகிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் ஆண்டவரே, எப்படி ஆகிலும் வருகையில காணப்படணும் ஆண்டவரே, முதலாம் உயிர்த்தெழுதலிலே காணப்படணும் ஆண்டவரே. எப்படி ஆகிலும், எப்படி ஆகிலும் ஆண்டவரே, எப்படி ஆகிலும், எப்படி ஆகிலும் நான் இயேசுவை அறிவிக்கணும், எப்படி ஆகிலும் தேவ திட்டத்தை நிறைவேற்றணும், எப்படி ஆகிலும் இந்தியா ரட்சிக்கப்படணும், எப்படி ஆகிலும் இயேசு மகிமைப்படணும், எப்படி ஆகிலும் உம்முடைய உயிர்த்தெழுதலிலே நான் பங்கு பெறணும் ஆண்டவரே, நம்முடைய வருகையிலே நான் காணப்படணும் ஆண்டவரே, எப்படி ஆகிலும் ஆண்டவரே, எப்படி ஆகிலும் ஆண்டவரே, எப்படி ஆகிலும் ஆண்டவரே, எப்படி ஆகிலும் என் இயேசு அறிவிக்கப்பட வேண்டுமே, எப்படி ஆகிலும் இந்தியாவின் எல்லா கிராமங்களிலும் இயேசு அறிவிக்கப்பட வேண்டுமே, எப்படி ஆகிலும் எல்லா என் ஜனங்களுக்கும் இயேசு அறிவிக்கப்பட வேண்டுமே, எப்படி ஆகிலும் என் இயேசுவனுடைய அன்பு அறிவிக்கப்பட வேண்டுமே, எப்படி ஆகிலும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறேன், என்னையும் என் சபையையும் என் கூட இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எப்படி ஆகிலும் உடைய விருப்பத்தை நிறைவேற்றணும், எப்படி ஆகிலும் உடைய திட்டத்தை நிறைவேற்றணும், எப்படி ஆகிலும் இந்தியாவில் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், எப்படி ஆகிலும் எல்லா கிராமத்தில் சபைகள் எழும்பணும், எப்படி ஆகிலும் ஆண்டவரே, எப்படி ஆகிலும் ஆண்டவரே, எப்படி ஆகிலும் ஆண்டவரே. அவருக்காக பாடுபடுவதற்கு மாத்திரம் அல்ல, அவருக்காக மரிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன் என்று பவுல் சொல்ல அனுபவம் எப்படி ஆகிலும் எங்களுக்கு உண்டாவதாக, எப்படி ஆகிலும் அந்த இருதயம் எங்களுக்கு உண்டாவதாக. என் இயேசுவுக்காக, என் இயேசுவுக்காக, என் இயேசுவுக்காக எப்படி ஆகிலும் ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே, எப்படி ஆகிலும் எல்லா கிராமத்திலும் இயேசு அறிவிக்கப்பட வேண்டுமே, எப்படி ஆகிலும் எல்லா கிராமத்திலும் சபைகள் எழும்ப வேண்டுமே, எப்படி ஆகிலும் இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டுமே, எப்படி ஆகிலும் ஆண்டவரே, எப்படி ஆகிலும் ஆண்டவரே, எப்படி ஆகிலும் என் ஜனத்திற்காக ஆண்டவரே,
எப்படி ஆகிலும் ஜனங்களுமே அறிந்து கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு நிமிடம் எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி, எப்படி ஆகிலும் எப்படி ஆகிலும் தேவனே, எப்படி ஆகிலும் பவுலை போல ஒரு வைராக்கியம், பவுலை போல ஒரு வைராக்கியம் எப்படி ஆகிலும் எங்க உள்ளத்துக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. எப்படி ஆகிலும் எப்படி ஆகிலும் எப்படி ஆகிலும் எங்க இயேசு 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 இந்தியாவை அசைக்க வேண்டும். இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும். என் ஜனங்கள் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எப்படி ஆகிலும் உம்மை அறிகிற அறிவில் நான் வளரணும். உம்முடைய வருகையில நான் காணப்படணும். என் பெயர் சொல்லி நீங்க அழைக்கணும் ஆண்டவரே. உம்முடைய பக்கத்துல வந்து நிக்கணும் ஆண்டவரே. நீங்க கொடுத்த பொறுப்பை எப்படியாவது நிறைவேற்றி முடிக்கணுமே, நிறைவேற்றி முடிக்கணுமே ஆண்டவரே. நீங்க கொடுத்த பொறுப்பை எப்படியாவது நிறைவேற்றி முடிக்கணுமே. அதற்காக எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம், அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம், அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம், அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். எந்த சூழ்நிலையும் உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசு 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 இயேசுவுக்காக அது மாத்திரமே உடைய மூச்சாக இருக்கும். எப்படி ஆகிலும் எந்த பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள், அவமானங்கள், இழப்புகள் வந்தாலும் எந்த சூழ்நிலையும் உடைய அன்பை விட்டங்களை பிரிக்க முடியாது. நீர் வருகிற வரைக்கும் நாங்கள் பொறுப்பை நிறைவேற்றுவோம். இந்தியாவை சந்திக்கிற பொறுப்பை நிறைவேற்றுவோம். இந்தியர்களுக்கு இயேசுவை அறிவிக்கிற பொறுப்பை நிறைவேற்றுவோம். எல்லா கிராமங்களிலும் இயேசுவை அறிவிப்போம். நீர் வரும் வரைக்கும் அதை விட மாட்டோம். எப்படி ஆகலும் அதை நிறைவேற்றுவோம். எப்படி ஆகலை நிறைவேற்றுவோம். நீர் தந்த பொறுப்பதனை விட்டுவிட மாட்டோம். எந்த சூழ்நிலை அவர் அன்பினின்று என்னை பிரிக்காதே காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காதே காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாரலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாரலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஒரு நிமிடம் அமைதியாய், ஒரு நிமிடம் அமைதியாய் உடைய இருதயத்திலே வலது கரத்தை வைத்து ஆண்டவரோட பேசுங்க, ஆண்டவரோட பேசுங்க. எப்படி ஆகிலும் எப்படி ஆகிலும் ஆண்டவரே, எப்படி ஆகிலும் எப்படி ஆகிலும் எப்படி ஆகிலும் எப்படி ஆகிலும் எப்படி ஆகிலும் ஆண்டவரே, எப்படி ஆகிலும் எதை இழந்தாவது, எப்படி ஆகிலும் எத்தனை பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள் வந்தாலும் எப்படி ஆகிலும் எப்படி ஆகிலும் எப்படி ஆகிலும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன்.
எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். எங்கள் இந்திய தேசத்திற்காக, கோடிக்கணக்கான என் ஜனங்களுக்காக, எப்படி ஆகிலும் என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட, எப்படி ஆகிலும் அவர்களுமே அறிந்து கொள்ள, எல்லா கிராமத்திலும் சுவிசேஷத்தின் ஒளியை கொண்டு செல்ல, எல்லா கிராமத்திலும் சபைகள் கட்டி எழுப்பப்பட, எப்படியாகிலும் 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 நீர் என்ன சொன்னாலும், எதை செய்ய சொன்னாலும், எதை இழக்க சொன்னாலும், எப்படியாகிலும் எப்படியாகிலும் நாங்கள் இதை செய்து முடிக்கணுமே. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். என்ன ஒப்பு கொடுக்கிறேன், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, எங்கள் மேலே இவ்வளவு நம்பிக்கை வைத்து, எங்களை எதிர்பார்த்து, உடைய மனதில் இருக்கிறதெல்லாம் எங்களோடு பேசி, எங்களுக்குள்ளே ஆவியானவர் உண்டாக்கின இந்த தீர்மானத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இன்னைக்கு உம்முடைய சமூகத்தில் உமக்கு முன்பாக தீர்மானம் எடுக்கிறோம். எப்படி ஆகிலும் நாங்கள் செய்து முடிப்போம், உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிப்போம். இந்தியா இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டே ஆக வேண்டும். எங்கள் தேசமே உமக்கு முன்பாக முழங்கால் படியிட்டாக வேண்டும். எப்படி ஆகிலும் அதை செய்து முடிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர். நீர் தொடர்ந்து பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.